அறிவம் சாமி, எல்லாருக்கும் அறிவோம். என் பேர் ரமேஷ். நான் ஸ்ரீசைலத்துலேருந்து வரேன். ஆந்திரா, அதாவது தெலுங்கானா பகுதி, ஆந்திராவுக்கு நடுவில் அங்கே ஸ்ரீசைலம் டேம் இருக்கும். டேம் தான்னா தெலுங்கானா, டேமுக்கு இருந்தாண்ட ஆந்திரா, சீமா ஆந்திரான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இப்போ கர்னூல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நந்தாள் டிஸ்ட்ரிக்ட் மாறிடுச்சு, ஸ்ரீசைல சேத்திரம். அங்கே நான் கோவிலில் வேலை பார்க்குறேன். சாமியை பார்க்கறதுக்கு முன்னால் வாழ்ந்த வாழ்க்கை விதானம் ஒரு விதமானது. அதாவது எல்லாரும் வாழ்கிற போல தான், நம்மளும் நல்லா இருக்கணும், அதுக்காக என்ன தேவையோ அதெல்லாம் செய்வது இருக்குதுன்ற நோக்கம். யாரும் நம்மளுக்கு அங்கே சொந்தக்கார் யாரும் இல்லை. ஸோ சொந்தக்கார் யாரும் இல்லை, நானும் என் மனைவி பசங்க தான். ஸோ இவங்க மட்டும். அப்படி இருக்க சொல்ல நம்மளுக்கு யார் இருக்கிறாங்க தோணும். ஒன்று கடவுள்னாக்கா கண்ணில் பார்க்க தெரியாது, கண்ணில் தெரிய மாட்டார், முன்னால் வந்து பேச மாட்டார். இருந்தாலும் நம்ம பேசுகிறத கேட்பாருன்ற அந்த ஒரு நம்பிக்கையில் இந்த வாழ்க்கை விதானம். அப்படி இருக்க சொல்ல அம்மா காலமானதப்போ ஒரு 3 மாதம் தாண்டி இருக்கும். அப்போ அங்கே சாமி வருவார். சாமியை நான் பார்க்குறேன், எனக்கு தெரியாது. ஸோ எப்பவும் ருத்ராட்ச மடம்ன்ற இடத்துக்கு போயிட்டு வருவோம். நானும் என் சம்சாரமும் இப்போ காமாட்சியும் அப்படி போய் இருக்க சொல்ல காமாட்சி சின்ன குழந்தை, பார்த்தா வயிற்று இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் சாமி அங்கே இருக்க, சாமியை பார்க்க நாம் அப்போ நினச்சது இது எப்பவும் சொல்லக்கூடியது தான். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறதுனால அதை சொல்லி ஆகணும். அதனால வந்து சொல்கிறோம். சாமியை பார்த்தோன்னே இந்தி சாமின்னு நினச்சிக்கினேன். இந்து சாமி மாதிரி யாரும் அங்கே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுன்னு இல்லை இல்லையா. நான் சின்ன குழந்தை இருக்க சொல்ல திருத்தணியில் முனேஸ்வரனை பார்த்தேன்டான்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எப்படி இருப்பாங்கன்னாக்கா ரொம்ப மல்லிப்பூ மாதிரி வெள்ளையாக இருப்பாங்க அவங்க, முனேஸ்வரன்றது அவங்க அம்மா சொன்ன வார்த்தை. ஸோ சாமியை பார்த்தோன்னே எனக்கு இது எப்போ நான் பார்க்கல, இந்த ட்ரெஸ்ஸு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இப்படி இருக்கக்கூடிய சாதங்களை யாரையும் பார்க்கல. இருந்தாலும் மகாத்மா அவங்க இருப்பாங்க. ஒருவேளை அவங்களுடைய அனுகிரக பாஷ்யம். அவங்க எதுனா ஒன்று வாழ்த்தினாலும் எதுனா ஒன்று கொடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில் போய் நம்மளுக்கு நல்லா இருக்கும் இல்லையான்ற நோக்கம் எல்லாத்துக்கிட்டேயும் அப்படி தான். மேக்சிமம் யார் வந்தாலும் ஒரு சாதுவுக்கு சேவை பண்ணாலும் அப்படிதான், இல்லை ஒரு சாமியாரை பார்த்தாலும் அதுதான். இல்லைனாக்கா சில பேர் வாழ்க்கைங்களில் இந்த தாயத்து போகிறவங்க கூட போவாங்க. அங்கே கூட நம்மளது ஸ்பெஷலாக தான் இருக்கணுன்ற நோக்கம் தான் இருக்கும். எங்களை மட்டும் நல்லா கவனிச்சுங்கன்ற மாதிரி எல்லாருடைய இதுவும் அப்படி தான். ஸோ அந்த மாதிரியான வாழ்க்கையில் இருந்தவங்க இந்த மாதிரி நோக்கம். அந்த தாயத்து யந்திரம் மந்திரன்றது இல்லாமல் இவங்க வாழ்த்தினாலே போதும். மகாத்மா அவங்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த நல் பார்வை, அதாவது சல்லட்டு சூப்புன்னு சொல்லுவாங்க தெலுங்கில். அவங்களுடைய அந்த நல்ல பார்வை பட்டாலே போதுன்றது சாஸ்திர தர்மம். அது கரெக்டாக அந்த மாதிரி அந்த நோக்கத்தில் சாமி பார்ப்போம். சாமிக்கு நானும் சேவை செய்யக்கூடியது, சேவை செய்யறதெல்லாம் நம்மளுக்கு தாசியால் எதோ நம்ம சாப்பிட்றத யாருக்குன்னா கொடுக்கலாம், இல்லைனாக்கா எதுனா வழி காட்டலாம். இந்த மாதிரியான வாழ்க்கை தான். அப்படி இருக்க சொல்ல சாமிக்கு என்ன செய்யறது ஒன்றுமே இல்லைன்னு கையில் ஜெபில் கை வச்சு பார்த்தாக்கா சில்லறை இருந்தது. அந்த சில்லறை எதுனா டீக்கி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அது பக்கத்தில் எலமண்டாயான்னு இருந்திருந்தாங்க. அவங்க சாமிக்கு அங்கே கொஞ்சம் முகப்பரிச்சை ஏற்பட்டு சாமிக்கு தண்ணி எடுத்து கொடுக்க, சாமிக்கு கூட போக, இப்படிலாம் அவங்களுக்கும் சாமிக்கும் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. எங்கே போனாலும் சாமி சொல்லுவாங்க, கடவுள் தாண்டா எல்லாத்தையும் காப்பாற்றுறாரு, கடவுள் தான்ன்ற வார்த்தை. நீ இல்லைனாக்கா எவனோ ஒருத்தன் வந்துட்டு எனக்கு தேவைப்பட்டு கொடுத்து போட வேணும்னு ஒரு சாமி எல்லாத்தையும். அதாவது கோடீஸ்வரன் இல்லை பிச்சைக்காரன் என்ற நோக்கம்லாம் இல்லை சாமிக்கு. ஏன்னாக்கா இருக்கிறது கடவுள் மட்டும்தான்றது உண்மை. கடவுளை நம்புறவங்களுக்கு வந்து உருவத்தை பார்த்து நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை அந்த உலகத்தை பார்த்தும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து அந்த கடவுள்ன்ற பார்வையில் இருக்கக்கூடிய மகாத்மா யாரோ ஒருத்தர் கடவுளுடைய, அதாவது காரண காரியன்றது கடவுளுக்கு தெரியும். அப்படி கடவுள் வழிநடத்தக்கூடிய அவன் எப்படியாப்பட்டவன்றது முக்கியத்துவம் இல்லை. அவனுக்கு கடவுள் என்ன நடத்தவன் இருக்குதோ அதுக்கு உண்டான மாதிரி அந்த அந்த எலமந்தையாக்கன்றவருக்கு பாக்கியம் கிடச்சிருக்குது. சாமிக்கு அங்கே எடுபடி வேலை செய்ய அந்த மாதிரி இருந்தது. அந்த எலமந்தையாக்கு இந்த சில்லறை கொடுத்துட்டாரு. என்னுடைய நோக்கம் என்ன, சாமி எதனா டீ குடிப்பாங்க, எதனா செலவு வச்சுப்பாங்கனாக்கா இந்த காசை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்றாங்களே அப்படின்னு அவன் அந்த மனுஷ புத்தின்ற லட்சணம் அந்த சம்ஸ்காரம்லாம் இருக்கும் இல்லையா. ஒருவேளை சிலர் கம்மியாக இருக்கிறவங்க கொடுத்துட்டாரா, இல்லை காசு ஒரு வேலை ஜாஸ்தியாக கொடுத்துனாக்கன்ற அந்த நோக்கம், அந்த புத்திசாலித்தனம். ஸோ அந்த மாதிரி ஒரு நோக்கம். ஏன்னாக்கா நாட்டில் அப்படி தான் நடக்கிறாங்க எல்லோரும். மேஜமாக நம்ம கோயிலுக்கு போனால் கூட பூசாரிக்கிட்ட
ஒரு 10 ரூபா காகிதம் போட்டாக்கா ஒருத்தன் 500 ரூபா காகிதம் போட்டாக்கா உடனே அவனுக்கு தான் போவோம் ஷடா கோபுரம் 500 ரூபா காரணத்துக்கு தான். அந்த மாதிரியான உலகமாக இருக்குது. அதை பார்த்து பழகிறதுனால அந்த மாதிரி புத்தி வரும். அந்த லட்சத்தில் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சாமிக்கு சேவை செய்யணும், சாமி வார்த்தைகளை கேட்கணுன்றதெல்லாம் இல்லை. என்னுடைய பிராபலத்தை பற்றி நான் சாமிக்கு சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது சாமின்னு. சாமி சொன்னாங்க, என்னிடம் நீ என்ன உன் பிராபலத்தை சொல்கிறியோ அதே மாதிரி அந்த சூரிய நாராயணன்கிட்ட சொல்லிட்டா, நீ என்கிட்ட பேசுகிற மாதிரி அவர்கிட்ட பேசு, அவர் தீர்த்து வைப்பார் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் என்ன செய்தாக்கா எனக்கு நல்லதோ அந்த பிரகாரம் என்னை வழிநடத்துறது ஈஸ்வரனுடைய அருளாக ஆகிடுச்சு. சாமிக்கு அப்படியே சாமியுடைய அருள்ன்றது ஃபஸ்ட்டு குரு பூர்ணமிக்கு ஒன்று யாரும் இல்லாதவங்களுக்கு துணையாக கைப்பிடிச்சுன்னு போகிற அளவுக்கு, இல்லைனாக்கா தன் குழந்தைய கைப்பிடிச்சுன்னு போகிற மாதிரி அப்படி கொண்டு வந்தது தான் சாமி. என்ன பஸ்ஸில் அங்கேருந்து வந்தது. பஸ்ஸில் வெள்ளம்பேட்டைக்கு குரு பூர்ணிமைக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் நடக்கிறது கஷ்டம் இல்லையான்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி கூட்டின்னு வந்தது. அதெல்லாம் ஒரு பாக்கியம். அதாவது இது பாக்கியன்றது வந்து என்னுடைய லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். பாக்கியன்றது அதிருஷ்டன்றது இந்த மாதிரிலாம். ஆனால் இது சத்திய வித்தியில் வந்து இதெல்லாம் ஒத்து வராது. இதெல்லாம் பிஞ்சுக்கு போயிடுறது தான். கேவலம் சாமியுடைய அருள். சாமியுடைய அருள்ன்றது அவருடைய விருப்பம். அவருக்கு தெரியுது எவன் என்ன கதை. அவன் மற்றவங்களுடைய பார்வையில் அவன் வில்ல மாதிரி இருந்தாலும் சாமியோட பார்வையில் நல்லத்தனம் தெரியும். அந்த நல்லத்தனத்துக்காகனாலும் அவனை காப்பாற்றுறதுக்காக நடத்த வேண்டியது இருக்கும், நடத்தணும். நம்மளுக்கெல்லாம் என்ன தெரியும்னாக்கா அவன் கொடூரமானவன், அவனை சாமி அப்படின்றதான் நினைப்போம். ஆனால் இதெல்லாம் சாமிக்கு ஒத்து வராத விஷயம். சாமிக்கு தேவைன்றது என்னன்னாக்கா ஈஸ்வரனுடைய அருளால் என்னுடைய வேலை என்னாலே ஆட்ட முடியாதா, உங்களை எப்படி நான் சரி செய்வேன். நான் எந்த கடவுளை நம்பியிருக்கிறேனோ, எனக்கு எந்த அனுபவம் வருதோ அந்த கடவுளை உங்களை நம்ப சொல்கிறேன். அந்த கடவுள் உங்களுக்கு அந்நியமாக எங்கேயோ இல்லை, நீ எங்கெங்கேயோ தேட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்குள்ளே இருக்கிற கடவுள் நீ முழுமையாக நம்பினாலே போதும். மிச்சம் எல்லாம் அவரே பார்த்துப்பார். கடவுளுடைய பெரிய ஆள் இந்த உலகத்தில் எவனா ஒருத்தன் இருந்தாக்கா காமிடா அங்கே போயிடலாம்னு கேட்பாருன்னு. ஸோ நான் ரொம்ப புத்திசாலி, கொஞ்சம் யோசித்து பார்ப்பேன், அப்படி யாருன்னா சாமியாருங்க மேரேஜ்லாம் பண்ணுறவங்க இருக்கிறாங்களான்னு. ஸோ அந்த மாதிரி யாரும் இல்லை. அதனால் வந்து லா ஆகிப்போச்சு, முடிஞ்சு போன விஷயம். கடவுளுடைய பெரிய ஆள் யாருமே இல்லை. யாராக இருந்தாலும் ஒத்துக்கணும் தான் ஆகணும். புரியாத வரையும் கடவுளை எங்கே இருக்கிறாரு, கடவுளில் நான் சொல்லிக்கலாம். ஸோ நீயும் நான் சொன்னாலும் சில கேள்விங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும். அப்போ யாராக இருந்தாலும் விழுந்துருவாங்க. யாரும் நிற்க போகிறது ஒன்றும் இல்லை. ஏன்னா கடவுளை பின்னாலே எல்லாரும் வணங்க தான் ஆகணும். அது அப்படி அடிப்பட்டு வணங்குறதோட நீ ஸ்ரத்தா பக்தியோட முழுமையான சரண்டர் ஆகிட்டாக்கா நல்லது இல்லையா? அந்த மாதிரி ஆகிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குதோ அந்த விதமான நம்மளை வழிநடத்துகிறார் சாமி. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு 3 பரமாலான்ற ஒரு அமிர்தத்தை கொடுத்து, அந்த அமிர்தத்தை குடித்து எந்த ஈஸ்வரனை நினைக்க சொல்கிறாரோ அந்த ஈஸ்வரன் உனக்கு அந்நியமாக இல்லைடா, அந்த ஈஸ்வரன் நீயே தான் ஆக போகிற. நீ நான் சொன்ன மாதிரி நடந்தா, உன் விருப்பம் போல் நடந்தாக்கா நீயாவே இருப்ப. என் விருப்பம் போல் நான் சொல்கிற வேலை நடந்தாக்கா நீ ஈஸ்வரனாக ஆகிடுவேன். கடவுள் தேவையா உனக்கு? கடவுள் படித்த படைப்பு தேவையா? ஆல்ரெடி கடவுள் படிச்சிருக்கிறாரு படைப்பை. இந்த படைப்பை நீ என்ன மாற்ற போகிறது இருக்குது? நீ கடவுள் ஆகி வேறு எதுனா செய்ய போகிறது எதுனா இருக்குதா? கடவுள் தான் ஆல்ரெடி சேர்ந்து இருக்கிறாரு இல்லையா? அப்போ என்ன சேர்ந்தாக்கா நல்லா இருக்கும்? அப்போ ஒன்றுமே செய்யாமல் இருக்க முடியாது, எதுவும் செய்யவும் முடியாது. ஏன்னா எல்லாம் செய்யணும், அவர் செய்கிறாரு. எப்படி இருந்தால் சுகமாக இருக்கலாம்? நீ கடவுளை நினச்சிங்கன்னா இருந்தால் சுகமாக இருக்கலான்டான்னு சொல்லியிருக்கிறாரு சாமி. அந்த கடவுளை எப்படி நினைக்கணுன்றது தான் நம்மளுக்கு 3 பரமலான்ற அமிர்தத்தை கொடுத்துருக்கிறாரு. அது பிரகாரம் வாழ்ந்தாலே போதும். இதோடைய உன்னதமான வாழ்க்கை எதுவுமே இல்லை. இப்போ நான் இருக்கக்கூடிய இடத்துல அங்கங்கே என்னை போல் வேலை செய்கிறவங்க, நான் வந்து லேபர் கான்ட்ராக்டாக இருக்கிறேன். அதே மாதிரி லேபர் கான்ட்ராக்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவுட் சோர்ஸில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஏஜென்சியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதே விதமாக அந்த இன்ஸ்பெக்டரு, ஒர்க்கர்ஸ் இன்ஸ்பெக்டரு, சூப்பர்டென்ட்டு, ஏஇஓ, அடுத்து இ, அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் இ கூட இஓக்கு பயப்படணும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்து வாழக்கூடிய விதானம் அங்கே நடக்குது விதி. ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி பார்வைலாம் இல்லை. நம்ம இருக்கக்கூடியதில் வந்து யாராக இருந்தாலும் நம்மளை பார்த்தோன்னே அவங்க சொந்தக்கார மாதிரி, அவங்க நம்பக்கூடிய விதமாக, அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதமாக நம்மளை கடவுள் வழி நடத்துகிறாரு. அதே விதமாக நம்ம ஒரு காவல்துறையில் அவங்க பேர் என்ன அருமையாக சொன்னார் அவருடைய அனுபவம். பெரிய ஆஃபீஸர் வந்து எனக்கு அவங்க அந்த மாதிரி செல்வாக்கு கொடுக்கறதுக்காக நான் எதுவும் பண்ணதில்லை. அது எப்படி தான் நடக்குதுன்றது எனக்கும் தெரியல, ஆனால் நடக்குதுன்றது இது நடக்குது. இதுக்கு வந்து பொறுப்பு நம்ம ஸ்ரீகாந்த் பொறுப்புலாம் காமிக்க முடியாது, அனுபவிக்க தான் முடியும். அதுதான் சாமின்னு சொல்கிற பாடம். இதை அனுபவித்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய பாடம். இந்த உன்னுடைய உயிரோட
இந்த பாடம் தான் உன்னதமானதுன்னு சாமி சொல்லியிருக்காங்க. யதார்த்த சத்தியம் கூட அதான்றது என்னுடைய அனுபவபூர்வமாக நான் தெரிஞ்சுக்கிற விஷயன்றது தெரியப்படுத்திக்கிறேன். ஹரிஓம் சாமி. எல்லாருக்கும் இருக்கு சார். அறிவோம் அறிவோம் எல்லாத்துக்கும் அறிவோம். என் பேர் கார்த்திக். எல்லாரும் கேட்குதில்ல, இல்லை சத்தமாக பேசணுமா? இல்லை சத்தமாக அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சென்னையில் இருந்து வரேன். இப்போதைக்கு சென்னையில் இருக்கோம். போய்கிட்டு இருக்கேன். நான் சாமிகிட்ட வந்து முன்னாடியே பாடம் கேட்டு போனேன். அறியாத வயசில் 10ஆம் கிளாஸ் ஒரு தாத்தா மாதிரியான வயசில் வந்து அந்த பாடத்தை மட்டும் கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே போயிட்டு இருந்தது. அப்போ வந்து எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு வயசு தான். அது வந்து தெரியாத மாதிரியான ஒரு வயசு தான். அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலதுக்கு கேள்விகள் உள்ளேருந்து ஏற்படும். ஒரு வயசு ஏற்படும் போது அந்த கேள்விகள்லாம் பதில் வந்து வெளியே தேடாமல் வந்து உள்ளேயே பார்க்கணுன்ற மாதிரியான ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துக்கு தெரிய வந்தது. இந்த மாதிரியான ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயத்தை தான் பார்த்துட்டு இருந்தோம். வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயங்கள் இது பண்ணும்போதும் இது அதில் வரக்கூடிய சந்தேகங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம உள்ளேருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுன்றது தான் எனக்குள்ள தெரிஞ்சது. அந்த இந்த இதே 3 பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். எப்போனா ஸ்டார்டிங்கில் ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து அந்த பிரச்சனைக்கு அப்போ மட்டும் வந்துட்டு எல்லாமே கடவுளோட செயல்ன்ற மாதிரி எண்ணத்தை மாற்றுறோம். அப்படின்ற போது அங்கனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் அதே இதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எல்லாருமே ஒரு இதப்போ அந்த விஷயங்களை பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அது உள்ளே என்ன செய்யுதுன்ற விஷயத்த உள்ளே தெரியப்படுத்துகிறாங்க. அது தெரியப்படுத்துகிற ஒவ்வொரு ஆளும் பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. கொஞ்ச நாளில் ஒரு ஆளுக்கு தெரிய வருது, இன்னும் கொஞ்ச நாளில் இன்னொரு ஆள் தெரிய வருது. ஏதோ ஒரு அனுபவத்தில் எல்லாருக்குமே தெரிய வருது. என்னன்னா ஒரு சத்தியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த விஷயந்தான் வந்து எல்லாமே நடக்குது, எல்லாமே அதுவாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு தீர்க்கமான ஒரு விஷயந்தான். இப்போ நிறையா பேர் சொன்னாங்க, இந்த அக்கா சொன்னாங்க எங்களுக்கு ஏற்ற ஒருத்தவங்களை வந்து நான் சாமியாக பார்த்தேன் அப்படின்ற. ஒவ்வொரு சூழ்நிலை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துல அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனால் உள்ளே இருந்து பார்க்குறோம் அப்படின்றது எல்லாருமே வந்து ஒரே ஒரு விஷயந்தான். அது வந்து சத்தியமாக மட்டுமே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயமா தெரியுது. அந்த சத்தியத்தை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். இதை பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு நமக்கு வந்து எப்படி என்ன நடக்குது, எது நடக்குது, அதோட பேசிக் என்ன, அதோட உள்நுணர்வு என்ன அப்படிங்கிறது நமக்குள்ளே இருந்து நம்ம செயல்படுறதை மட்டும்தான் அதை பார்க்க முடியுது. இதுக்கு வழிகாட்டியாக வந்து இது வாயிலாக வந்து தான் குருநாதர் அமைகிறாரு அப்படிங்கிறது தான் ஒன்று தீர்க்கமாக இருக்குதுன்றது தான் நமக்கு தெரிய வருது. ரொம்ப யதார்த்தமாக தான் எடுத்துகிட்டு போகிறோம். இதை வந்துட்டு எல்லாருமே ஒரே ஒரு இது சந்தோஷமாக இருக்கும், இதுவாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். உள்ளே இருக்கிறதும் அதான் சத்தியமாக இருக்குது, அதுதான் வெளிப்படுதுன்றது தான் எனக்குள்ளே வந்து பார்க்க முடியுதுன்றது தான் தெரிய வருது. குருவடி சரணம். அறிவோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிவோம். அதாவது இத்தனை வருஷமாக பேர் சரி சார், என்னுடைய பேர் சோமசுந்தரம். சோமசுந்தரம். நான் வந்து என்னுடைய ஊர் வந்து மதுரை தான். நான் வந்து ஒரு குட்கா கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அதாவது இதுக்கு இத்தனையோ குட்கா கம்பெனி. ஆமாம் சார். குட்காவா? குட்கா குட்கா குட்கா. இப்போ வந்து எத்தனையோ என்னம்மா இல்லை இப்போ இது இப்போ இந்த வருஷம் தேவைப்படாதுமா. எல்லாரும் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் இந்த வருஷம் தேவைப்படுறது எனக்கே தோணுச்சு. இப்போ இது முன்னாடி எத்தனையோ குரூப் வச்சு நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வருஷம் இருக்கிற மாதிரி எனக்கு மனநிலை எப்பயுமே இல்லை. ஏன்னா இப்போ கொடைக்கானல் ஃபஸ்ட்டு போகும்போது என்னுடைய பேரை தான் சொல்ல முடிஞ்சு, என்னால் மற்றது என்னால் சொல்ல முடியலை, உள்ளே இருந்து வரல. அடுத்து வந்து அப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக செஞ்சு கொஞ்சம் என்னவோ ஒரு படபடன்னு தான் ஒரு வரும், ஆனால் பேசுறேன். ஆனால் இப்போ வந்து என்ன, இப்போ நாளுக்கு நாள் நம்மளுடைய மாற்றங்கள் எப்படி தெரியுது, இது என்ன காரணம் அப்படின்னு நம்மளுக்குள்ளே பார்க்குறேன் நான்.
இப்போ நான் கொடைக்கானல் சமீபத்திலாம் போயிட்டு வந்து இதுலேருந்து நிறைய மாற்றங்கள் தினோ ட்ரிப் சொல்கிறாங்க எல்லாம் கடவுள் தான் செய்கிறாரு நீ நம்பு அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்குள்ளே பதியலை. ஆனால் எந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு பதிகிறதுன்னு நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. இந்த ட்ரிப்பு நீ என்ன செஞ்சாலும் கடவுள் தான் செய்கிறாரு நீ ஆழமாக நினைக்கும் போது அப்போ இப்போ நான் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நடந்தாலும் சரி என்ன வேணாலும் சரி கடவுள் தான் செய்கிறாரு. அப்போ வந்து இந்த மாதிரி செய்யும் போது இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீ அபியாசம் நீ கடவுள் நினைன்னு சொல்லவே இல்லை சாமி. இப்போ இதை வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் இந்த நம்ம வார்த்தையில் நம்மளுக்கு சாமி சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ இந்த வார்த்தையை கூட நம்மளாமே கவனிக்கிறனால தான் இந்த வார்த்தைகள்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ இது என்னதான் நடக்குது நம்ம கடவுள் தான் செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்மளுக்குள்ள என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு நம்மளை பார்க்கும்போது இப்போ ஒரு குழந்தைகளை எல்லா பேரும் நிலாவை கட்டி தான் நம்ம சோறு ஊட்டுவாங்க. ஆனால் அவங்க வந்து நிலாவை தான் அதாவது குழந்தைக்கு பற்றி நிலாவை பற்றி தெரியாது. ஆனால் அது ஒரு தாயோட கான்செப்ட் வந்து பிள்ளை கௌரார சாப்பிடணும் அவ்வளோதான். அந்த மாதிரி நிலவை காமிச்சு தான் நம்மளுக்கு சோறு போட்டுருவாங்க. அதே போல் தான் இங்கே சாமி வந்து கடவுளை கடவுளை தான் காட்டுவார். ஆனால் சரியாகிறது நம்மளை தான் சரியாகிக்கிட்டு இருக்கோம். நமக்குள்ளே தான் மாற்றங்கள் வருது. இதைத்தான் என்னால் உறுதியாக பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ கடவுள் எல்லாமே கடவுள் தான் செய்கிறாரு அப்படிங்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு பியூரிட்டி ஆகிக்கிட்டே இருக்க தெரியுது. ஏன்னா இப்போ வந்து ஒரு உட்காந்து இப்படி பேசுன்னு சொன்னாலே படப்படன்னு வரத்தான் செய்யும். ஆனால் இப்போ இந்த வருஷம் எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இல்லவே இல்லை. எப்பயும் போல சகஜமாக பார்க்குமா ஒரு என்ன சொல்ல எல்லாத்தையும் கடவுளா பாரு அப்படின்னு சொன்னாட்டி நம்ம மனசு எப்படி இருக்கு அப்படிங்கிற போது இப்போ அந்த இதை என்னால் உணர முடியும் சாமி. இப்போ இது வந்து நம்மளுக்கு மற்றவங்களுக்கு சொல்லி நம்ம கூட இருக்காங்க. இப்போ குறிப்பிட்ட சொல்ல போனால் என் ஒய்ஃப் தான் நம்ம கூட இருக்காங்க, எல்லாம் கேட்க தான் செய்கிறாங்க. ஆனால் இது வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கான்ஃபரன்ஸ் பேசும்போது எல்லாம் பேசும்போது கேட்க தான் செய்கிறாங்க. ஏன் இது அவங்களுக்கு இப்போ நேரடியாக கேட்டே விட்டுட்டேன். அதாவது வீட்டில் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து நம்ம சுற்றி இருக்கனால தான் நல்லது நடக்குது கெட்டது நடக்குது அவங்களால தான் நடக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்கு நம்ம ரியாக்ஷன் தெரிஞ்சனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி வந்துடுது. அந்த ரியாக்ஷன் பண்ணும்போது பண்ணணும். அதை எப்படி பண்ணணும்னா நம்ம கடவுளாக நினச்சி அங்கேயும் கடவுளாக இருந்தால் நம்ம எப்படி பார்ப்பேன். இப்போ சாமி என்னை திட்டாங்கன்னா நான் எப்படி பார்ப்பேன். அப்படி தான் எல்லாத்தையும் இப்போ நான் அவரை திட்ட முடியுமா? அப்போ எனக்கு தெரிய தானே செய்யுது. இப்போ இதே ஒரு எல்லாத்தையும் சாமியை பார்த்துட்டோம்னா எனக்கு அந்த மாதிரி கோபமோ எதுவுமே வரதில்லை. அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் எனக்குள்ளே வரும்போது எல்லாத்தையும் அப்படி பார்த்துறேன். அப்போ வந்து எனக்கு வந்து பிரச்சனைங்கிறது வெளியே இல்லாமல் போச்சு. அப்போ புரிஞ்சுக்கிடுச்சு. இது வந்து என் புத்தியில் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆகா எல்லாத்தையும் சாமியை பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனை வெளியே இருந்து வரல. உள்ளுக்குள்ள இருக்கு அடுத்ததான் தம்பி அடுத்து வரப்போகுது அப்படி வருது. இப்போ வீட்டுக்குள்ளே வந்து நம்ம பெற்றவங்க ஒன்று கட்டினவங்க ஒன்று 2 பேர். இப்போ வெளியில் இருக்க சமாளிச்சாச்சு. இதை எப்படி டீல் பண்ணுங்க குணாத மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ உள்ள பக்கத்தில் இருக்கேன் அந்த சாமி சொல்லுவாங்களே, அதாவது ஆத்மாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது அகங்காரம். அதுதான் இவங்க 2 பேரும். இப்போ வந்து எல்லாத்தையும் கடவுளை பார்க்க தெரிஞ்ச என்னால் பக்கத்தில் இருக்கிறவங்கள என்னால் பார்க்க தெரியலன்னு என்ன டக்குன்னு வந்து பொண்டாட்டியா நின்று இல்லைன்னா அம்மா வந்து நின்றுது. இதை என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை. அப்போ எப்போ வந்து இவங்களை நான் கடவுளை அபியாசம் பண்ணாலும் என்னுடைய எண்ணங்களை விட அவங்களோட எண்ணங்கள் ஜாஸ்தியாகி என்னையும் அமைக்க விடுறாரு. அந்த மாதிரி நடக்குது. இப்போ இதுக்கு என்னடா சாமி கேட்டு பண்ணலாம். சாமிக்கு ஒரு பதில் எல்லாத்தையும் இன்னும் கடவுளை பாரு பண்ணிட்டே கேட்டுட்டேன். அப்போ நீங்கள் நினப்பு சரியில்லை, இன்னும் ஆழ்ந்த நினைக்கல, அது ஏற்றுக்கிட்டேன். அது என்னால் ஒரு உண்மைதான். அப்போ வந்து நான் கடவுளை நினைக்கிறது மற்றவங்க விஷயத்தில் கரெக்டாக இருக்கு, உங்கள் விஷயத்துலையும் கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. அது அப்போதான் அது என்னுடைய சொரூபம் தான் அங்கே. அப்போதான் தெரியுது எனக்கு அகங்காரம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கு. அது உண்மைதான். அப்போ இந்த அகங்காரம் ஆனால் இந்த இந்த சூழ்நிலையில் மன்னிட்டு நமஸ்கரிச்சுக்கிறேன். ஏன்னா சாமி சொல்லாத கூட எனக்கு அகங்காரம் வந்தாலும் இது அகங்காரம் எனக்கு தெரியாது. அப்போ நான் எனக்கு தோன்ற விஷயம் மன்னிட்டு தான் சொல்லணும்னு தான் எனக்கு என்ன வரும். அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் அகங்காரத்தில் இருந்தீங்க, இதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்வார். அது பிறகு கேட்டு நான் நடத்துக்கிறேன். அதான் இந்த மாதிரி கெட்டான சூழ்நிலையும் சாமி சொல்லாத கூட மணி மூலியமாக தான் நான் நிவர்த்தி பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்போ இப்போ வந்து நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது அம்மாவும் பொண்டாட்டி தான் எனக்கு. இப்போ இதெல்லாம் நான் ரொம்ப நாளமாக அதை இப்படியே இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா அப்போ தான் சாமி சொன்னாங்க, அதான் உன்னே சரி பண்ணுறதுக்கு தான் ஒவ்வொன்றுன்னு வந்திருக்கு. இது நீ தெரியாமல் நீ மறுபடியும் பண்ணி
இதை சரி பண்ணு நீ தெரிஞ்சுக்கிறாம நீ வந்து அதை சரி பண்ண நீ முயற்சி பண்ணிக்கிறீங்க. இது என்ன நடக்கு, இது எங்கிட்டு போய் முடியும் அப்படின்னு. அப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. அப்போ என்ன செய்யறது? திருப்பி பார்க்காதீங்க. அப்போ இப்போ 2 பேர்த்தையும் நம்ம கூட பக்கத்தில் வச்சிருக்க காரணம் உனக்கு இது இருக்கு, இதை போச்சுன்னா நீ அங்கே மாற்றம் தெரிஞ்சிடும் அப்படின்னு காமிச்சு கொடுத்தாரு. உண்மையிலே நான் ஒன்று சொல்லிக்கிறேன் சாமி, இவங்க 2 பேர்த்தையும் கடவுளா வரைக்கு தெய்வமா பட்டு, அதாவது அவங்களுக்குள்ள மாற்றம் வந்துச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி நான் அகம்பரமாசிட்டு அன்னைக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் அந்த மாற்றம் தெரிஞ்சுன்னா உண்மையிலே கடவுள் இதை கண்டிப்பான முறையில் எனக்கு நிறைவேற்றி வச்சுப்பாங்க. அறிவம் சாமி. நான் தம்பிவட்டியில் சதுரகிரி அடிவாரம் தம்பிவட்டியில் மாஸ்கோ டெய்லராக வேலை பார்க்குறேன். அந்த சாமியை வந்து எங்கள் ஊருக்கு மாவத்துக்கு வந்திருந்தார். 2006 வந்திருந்தார். அப்போ நாங்கள் வாக்கிங் போனோம், நானும் என் தம்பியும். அப்போ அங்கிட்டிருந்து மாவத்துலேருந்து ஊருக்கு பொருள் வாங்குறதுக்காக வந்திருந்தார். அப்போ நான் இடவழியில் பார்த்து, சாமி நமஸ்காரம் அப்படின்ட்டு, எங்கேருந்து வர்றீங்க சாமி? ஹிமாலயாவிலேருந்து வர்றேன். பஜாருக்கா போகிறீங்கன்னு? ஆமான்னாங்க. அப்படியே இப்போ சரிங்க சாமின்ட்டு நாங்கள் அங்கிட்டு போய்ட்டோம். அவர் ஊருக்கு வந்துட்டார். அப்புறம் மறுநாத்து என் நண்பர் பாண்டி வந்து ஆட்டு வியாபாரம் பார்க்குறாப்புல. அவர் எனக்கு முன்னாடி மாவத்தில் போய் டெய்லி சாமியை சந்திச்சுட்டே வந்துட்டு இருந்தார். உடனே என்கிட்ட மறுநாத்து வந்து, இந்த மாதிரி ஒரு வெள்ளவெட்டி சாமி வந்திருக்கிறாரு, இந்த மாதிரி நான் கயிறு மில்லில் இருக்கிறாரு, வா மாறிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ ஏற்கனவே நான் அங்கே பார்த்துருக்குறேன், சரி வா போகலாம் அப்படின்ட்டு ரூமுக்கு போனோம். அப்போ அந்த கயிறு மில்லில் வந்து சாமியை பார்த்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே நாள் போய்கிட்டு இருக்கும்போது 2006 பார்த்தோம். 2010 கும்பமேளா போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த குரு பூர்ணிமா வந்து முத தானிப்பாறையில் வச்சு முத நடத்துகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து நான் என்னை வர சொல்லியிருந்தாங்க. நான் சைக்கிளில் போயிருந்தேன். தோட்டத்தில் வச்சுருக்கான்னு சொல்லிவிட்டு இடத்த மாற்றி கொண்டு போய் வச்சிட்டாங்க. அதனால் இடம் தெரியாமல் முருகனுக்கு ஃபோன் போட்டேன். அவர் சென்னையில் இருக்கிறாரு, அவருக்கும் அவர் கலந்துக்கிட்டதுனால தெரியலை. அப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டான். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இந்த குரு பூர்ணிமா நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறம்போது இது அதிர்ஷ்டமாக வந்து மதுரையில் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் மதுரையில் இப்போ முதல் முறையாக நடந்திருக்கு. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப புண்ணியம் கிடச்சிருக்குது. எங்கள் ஊரில் 2 வருஷம் நடந்தது. அப்புறம் கொடைக்கானலில் 2 வருஷம். பாக்கி எல்லாமே தருமத்துப்பட்டி ஜெயராமன் தோட்டத்தில் வச்சு நடந்தது. அப்படியே இப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் சாமி வந்து அந்த குரு பூர்ணிமாவிலேருந்து கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆடியோ அங்கே பதிவு பண்ணி, எல்லாம் இதை கேளுங்க, திரும்ப இதை கேட்டு அதுக்கப்புறம் தெரியாத என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு எங்களுக்கு கொடுத்தாரு. அப்போ அதை கேட்டோம். புஸ்தகத்தில் படிக்கிறதும் கேட்குறதும் அது ஒன்றும் மனசுக்கு தங்கலை. அப்புறம் இவங்களை இப்படியே விட்டால் ஒன்றுக்கு ஆகாதுன்ட்டு அப்புறம் கான்ஃபரன்ஸுன்னு ஒன்று ரெடி பண்ணி பறக்கி எடுத்து ஒரு 5-6 பேரை தயார் பண்ணி அவங்கள ரெகுலராக கான்ட்ராக்டில் 6:30 to 7:30 அது முன்ன பின்ன டைம் இருக்கிறதுக்காக போகும். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஆட்டுக்கார பாண்டியை வந்து எப்படி செஞ்சுருக்கிறாருன்னா, படிப்பு அறிவு இல்லாதவன்,
இந்த ஆடு எங்கடா யார் ஆடுறான்னா ஏன் ஆடுன்னு இப்படி கையை கொண்டு போவான். அப்படி ஒரு படிப்பு அறிவு இல்லாதவனை இந்த பாடத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுத்து நேரில் ஒரு ஆளை பார்த்தா அவரை கடவுளாக மனசில் படுற மாதிரி அந்த பையனுக்கு வந்து அவன் மனசுக்குள்ளேயே கடவுளை உணரக்கூடிய சக்தியை வந்து அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாரு. அப்படியே அவன் வந்து என்கிட்ட வந்து எனக்கு சாமி சொல்லி கொடுத்ததில் அப்படி நடக்கு இப்படி நடக்கு, நான் அப்படி பார்க்குறேன் இப்படி பார்க்குறேன்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. அப்போ எனக்கு வந்து பொறாமை வருது. நம்ம 7 வரைக்கும் படிச்சிருக்கிறோம், சாமி நமக்கும் சொல்லி கொடுக்குறாரு, ஆனால் நமக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இவன் படிப்பு அறிவில்லாதவன், ஆனால் இவ்வளவு விஷயங்களை சொல்கிறானே, அப்போ எப்படி இதை அவன் மனசுக்குள்ளே கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லி அவன் லைன்லே நானும் உள்ளே போய் பார்க்கும்போது இப்போ நிறையா விஷயங்கள் இருக்குது. அவனுக்கு அவ்வளோ விஷயம் சொல்லி கொடுக்கல, ஒரு சுருக்கமான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கே அவன் அந்தளவுக்கு கடவுளை தன்னுக்குள்ளே பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா, அப்போ இவ்வளவு விஷயங்களும் வெளியில் இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியப்படுத்தி இருந்தாருன்னா எவ்வளவு இதாக தெரியுது. இப்போயும் இப்போ உங்களுக்கு எவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துருக்குறாரு. இதுக்கு வெளியிலையும் இன்னும் விஷயங்கள் இருக்குது. இப்போ எடுத்த உடனே ஆரம்பத்தில் அந்த மந்திரத்தில் சொன்னார்ல, நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை பூரா உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவர் சொல்லி கொடுக்குறாரு. அந்த விஷயத்தில் நம்ம உள்ளே போய் இன்றைக்கி வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடையணும். இப்போ குடும்பத்தில் இருந்துக்கிட்டேவும் இப்போ எத்தனையோ சாதுகள் இருக்காங்க, பூஜை பண்ணுங்கிறாங்க, விரதம் இருக்க சொல்கிறாங்க, மாலை போட்டு போக சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா சாதுகளை நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு திசையில் போக சொல்கிறாங்க. போய்த்தான் கடவுளை உணர முடியுதுன்ட்டு அவங்க அந்த லைனில் போகிறாங்க. ஆனால் நம்ம சாமி வந்துட்டு எதுவுமே பண்ண வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம், விரதம் எதுவுமே பண்ண வேண்டாம். கடவுள் நான் சொல்லலை, இன்னும் தெரிஞ்சுக்கிட்டா தன்னால் நின்று போயிடும். நான் கோயிலுக்கு போக வேண்டாம்னு யாருக்காவது சொல்லியிருக்காங்க. அந்த லைனுக்கு அந்த லைனில் நம்ம உள்ளே போகும்போது எதுவுமே தேவையில்லைன்னு நமக்கு தெரிய வருது. அதாவது எத்தனையோ லைனு சொல்லி கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைகளை கோழி கொண்டு விளையாண்டியா இல்லையா? இப்போ விளையாட முடியுமா ஒன்றையில? நீ விட்டியா அது உன்னை விட்டதடா. அப்படித்தான் இதுவும் விட்டு போகும். அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ சாதுகள் சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்பால்பட்டு நம்ம அத்தியாசத்துக்குள்ளே போகும்போது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு வெளியேறிடுது. அப்போ வெளியேறி போகும்போது நமக்கு வந்து இந்த பாடமானது இப்போ ஒரு படிப்பு அறிவு இல்லாதவன் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாரு, அவன் என்ன அதை தெரிஞ்சிருக்கிறான்னு நம்மகிட்ட வந்து அப்படியே கதையாக சொல்லுவான். அன்றாட அவனுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை, அந்த ஆட்டு சந்தையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து சொல்லும்போது நமக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். நமக்கு இவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம், நம்ம அவனை காட்டிலே சாட்சியாக சாமிகிட்ட நம்ம தொடர்பு ஆட்டை பிடிச்சி நிற்பான்டா. ஆட்டை பிடிச்சி கடவுளை நினைக்கிட்டே அங்கெல்லாம் கூப்பிடுவாங்க, அங்கெல்லாம் போக மாட்டேன், இவங்கிட்டலாம் வரலாம். கடவுளை இப்படி அவனுக்கு அனுபவம் ஏற்பட்டது அப்படின்ட்டு மட்டும் சொல்கிறான். ஏகப்பட்ட விஷயத்த சொன்னாங்க. ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லும்போது இந்த இவ்வளவு தூரத்துக்கு இந்த படிப்பு அறிவு இல்லாதவன் இந்த அளவுக்கு கடவுளை தனக்குள்ளேயும் உணர்றது, சுற்றில் இருக்கிறவங்கள எப்படி பார்க்குறது, நமக்கு எதுக்காப்பில் வர்றவங்கள எப்படி நினைக்கிறது, இப்படி பயிற்சி பண்ணி அந்த அளவுக்கு வந்திருக்கிறான்னா இப்போ நம்ம இவ்வளோ தூரம் இருக்கிறோம், சாமியோட ரெகுலர் கான்டாக்டில் இருக்கிறோம், ஆனால் நமக்கு இந்த இது வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங் பண்ணேன். அப்புறம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கான்ஃபரன்ஸில் 1 வருஷத்துக்கு மேலே வாயே திறக்கலை. வாயே திறக்காமல் 1 வருஷமாக கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். 1 வருஷத்தை தாண்டி இருக்கு. இனிமேல் நீ வேலைக்கு ஆகாது, இங்கே பேசுனா இங்கே இருக்கணும், இல்லைன்னா நீ வெளியே போயிடு. அப்போ என்னடா அப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு கேட்குறதுக்கு தான் இருக்குது, இப்போ பதில் பேசுகிறதுக்கு என்னால் முடியலை. அப்போ நான் டெய்லி ஒரு பேப்பர் சிஸ்டம் நாளைக்கு பேசுகிறத
இன்னைக்கு பேப்பரில் அப்படியே எழுதி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த டயத்துக்கு நம்மளை கூப்பிட்டுறாங்கல்ல, அப்போ கடையில் வச்சோம்னா எடுக்க முடியாதுல்ல. அப்போ பேப்பரில் அப்படியே எழுதி நோட் பண்ணி பைக்கில் வச்சுக்குவேன். அப்போ என் டைம் வரும்போது அந்த பேப்பர் எடுத்து அப்படியே சொல்லுவேன். இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியலை. அப்போ அந்த நம்ம எழுதி வச்சு நம்ம சொல்லுனதுனால எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை எழுதி வச்சு சொல்லிட்டேன். மறுக்கா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ வெளியே போகிற மாதிரி வருது. அதுக்கப்புறம் வெளியே போகிற மாதிரி இருக்குது. அப்போ வெளியும் போகக்கூடாது, உள்ளேயும் இருக்கணும். ஆனால் எப்படியாச்சும் சமாளிக்கணும் அப்படின்ட்டு அப்படியே வரவும் ஒரு 10 வார்த்தை பேசுகிற இடத்துல 4 வார்த்தை பேசுகிறது. அப்படியே உள்ளே வர வர இப்போ குமார் தான் சொல்லுவார், பேசிக்கிட்டு இருக்கும்போது இது வந்து நம்ம தன்னால் வரக்கூடியது, உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே வருது, இதை வெளியிலலாம் சொல்ல முடியாது, புத்தகத்தை எடுத்து படிக்க முடியாது அப்படின்னு அவர் கண்ணன்னு அடிப்பார். அடிக்கிறதில் பார்க்கும்போது அப்படியே நமக்கும் அப்படியே பண்ணும்போது 3 வார்த்தை 4 வார்த்தை அப்படியே போய் அப்படியே விற்பேன். இப்போ 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே லெவலுது. இப்போ இந்த விஷயத்தில் என்ன ஆகணுன்னா, இதுலேருந்து வெளியில் போய் சுதந்திரமாக இருக்குன்னு தான் இந்த மனசு போகுதே தவிர, இதுக்குள்ளே இருந்து இந்த இவ்வளோ விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்கு வரல. அப்போ சாமிகிட்ட கேட்டோம்னா, சின்ன குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரீயாக நீ பாட்டுக்கு இருந்துட்ட, உன் மனம் எங்கெங்கே போகுதோ அங்கங்கே போய்கிட்டு சுதந்திரமாக இருந்துட்டேன். இப்போ நீ கரெக்டாக 6:30க்கு நீ இங்கே வந்து ஆஜராகணும். அப்படிங்கும்போது உனக்கு அப்படி தான் இருக்குதான், போக போக சரியாயிடும். அப்படியே பண்ணி இப்போ அந்த மந்திரத்துலேயும் அந்த நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளையும் ஒரு வார்த்தை மிஸ் ஆகிட்டா உடனே போன போட்டு திட்டிடுறாரு. இந்த வார்த்தை எப்படி இல்லை, இந்த மாதிரி அப்படின்னு திலகாலாம் கரெக்டாக ஆன்சர். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட தவறுதலாக பேசினாப்போ அந்த வாக்கியம் எப்படி இல்லை, இந்த மாதிரி அப்படின்றது உடனே கண்டிக்கிறார். தப்பான ரூட்டில் போயிடக்கூடாது, அந்த வார்த்தையை வந்து தப்பாக யூஸ் பண்ணி வெளியே கொண்டு போயிடக்கூடாதுங்கிறத பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு அவன். ஆனால் நான் அங்கே பேசக்கூடியதை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். அப்போ 10 வார்த்தை 11 வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு வார்த்தை கூட தப்பு இல்லாமல் கொண்டுட்டு போகிறாரு. அப்படி கொண்டு போய் நம்மளை இந்த அளவுக்கு நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாரு. சுற்றில் இருக்கிறவங்கள பூரா கடவுளாக பார்க்க சொல்கிறாரு, வீட்டில் இருக்கிறவங்கள கடவுளாக பார்க்க சொல்கிறாரு. அப்படி கடவுளாக நம்ம பார்க்க போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அளவற்ற ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுது. அப்படி நிறையா விஷயங்களை நம்ம இந்த பாடத்து மூலியமாக தெரிஞ்சிருக்கிறோம். இந்த பாடத்தில் ரெகுலராக இருக்கிறதுனால நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நமக்கு கரெக்டாக அந்த ரூட்டில் கொண்டு போய் விடுது. அப்படியே எல்லா விஷயங்களும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து எங்கேயுமே படிக்க முடியாது. எந்த புத்தகத்துலேயும் படித்தாலும் சாமி என்ன சொல்கிறாரோ அதுதான் அதில் வருது. ஆனால் படிக்கிறோம், அந்த பக்கம் போயிடுது. ஆனால் இவர் சொல்லிக் கொடுக்குறது திரும்ப அவங்க கான்டாக்டில் இருக்கிறதுனால அது மனசுக்குள்ளே வந்து நம்மளை உயர்ந்த இடத்துல வச்சு இந்த பாடம் வந்து பார்க்குது. எல்லாம் நல்லபடியாக இருக்குது. உமாதேவி எல்லாருக்கும் ஹரியோம். என் பேர் உமாதேவி, அவங்களோட மனைவி தான் நான். வீட்டுக்காரர் வர சொல்லக்கூடாது, எல்லாரும் பழைய ட்ரெடிஷன்லேருந்து வந்துட்டோம்ல, எல்லாருக்கும் தெரியும், அதனால அவங்கன்னு சொல்லிட்டு அதான். எல்லாரும் கடவுளோட அருளால் நல்லா இருக்கும். கடவுளோட அருள் எல்லாருமே சாமியை கடவுளாக பார்க்குறதான் சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு தாய் மாதிரி பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. ஈன்ற பொழுதிலும் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு ஒரு குரல் கேட்டிருக்கோம். அதில் வந்து பெற்றவங்க வந்து தன் பிள்ளைய பெற்ற சந்தோஷத்தோட அந்த பையன் நல்லவன் அப்படின்னு கேட்குறதுல சந்தோஷப்படுவாங்களாம். கிட்டத்தட்ட சாமியோட நிலை அதுதான். நான் டெய்லி கான்ஃபரன்ஸுக்கும் போக மாட்டேன், பாடமும் உட்காந்து கேட்க மாட்டேன். ஏதோ 1-2 செவிவழி செய்தி மாதிரி
இந்த துரோணாச்சாரியார் வந்து அர்ஜுனனுக்கு ஃபுல்லாக குருவாக இருந்து சொல்லி தருவார். அந்த அர்ஜுனன் தான் என் வீட்டுக்காரு. ஏகலைவன் மாதிரி நான் ஓரமாக நின்று 1-2 காலுக்குள்ளே போகிறேன். அந்த மாதிரிலாம் 1-2 ஏதோ செய்வழி செய்தி மாதிரி. ஆனால் அந்த 3 மட்டும் எனக்கு எப்போயுமே மறக்காது. அதை செய்கிறனால நான் மறக்காது, எப்பயுமே உள்ள ஆழ்ந்து இருக்கும். நான்ற எண்ணம் இல்லாமல் இருக்கணும். நல்லது கெட்டது எதுனாலும் சிவன் தான் செய்யணும். அனுகூலமோ பிரதிகூலமோ எல்லாத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கணும். இந்த 3 பாயிண்ட் மட்டும் எப்பயுமே எல்லா குரு பூர்ணிமாவும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். எல்லா குரு பூர்ணிமாவும் நான் பேசலை. ஆனால் எல்லா குரு பூர்ணிமாலையும் இந்த ஒரு விஷயம் வந்து எப்பயுமே மனசில் இருக்கும், ஆழ்ந்து இருக்கும். எல்லாரையுமே குழந்தையா இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி திலகா சொன்னாங்க. எல்லாருமே குழந்தையா இருக்கணும், எல்லாருமே சொந்தமும் கிடையாது, எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒரு ரத்த பந்தம் எதுவுமே கிடையாது. ஆனாலும் யாருனால ஒன்று கூடணும் மையப்புள்ளி வந்து நம்ம சாமி தான். அவங்கள வச்சு தான் நம்ம எல்லாரும் ஒன்று கூடியிருப்போம். என்ன சொல்லுங்க, இல்லை அதெல்லாம் இருக்கு, இப்போ தான் குடிச்சு. அதாவது வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது வந்தாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே வாட்டமாக தான் இருப்பேன். எதாக இருந்தாலும் அழுதுருவேன். கல்யாணம் முடிச்ச புதுசு வந்து இப்போ வரைக்கும் யாரும் அதுவும் ரொம்ப பிடிச்சவங்க எதாவது சொன்னால் உடனே அழுக வந்துடும். மலைன்னு எங்கிட்ட இருந்தால் வரும்னு தெரில. அப்படியே இந்த பிள்ளை இங்கே உட்காந்து அழுது எனக்கு தன்னால் வருது. வைப்ரேஷன், பயங்கர வைப்ரேஷனு. நான் வந்து தண்ணி மாதிரி எல்லாருக்கிட்டே ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆயிடுவேன். அதாவது இவங்ககிட்ட தான் பேசணும் வைக்கணுன்ற இந்த இதெல்லாம் கிடையாது. ஆள் பார்த்து பேசுகிறது எப்பயுமே எனக்கு பிடிக்காது. அடுத்தவங்களை குறை சொல்கிறது சுத்தமாக பிடிக்காது. என்னைய குறை சொன்னால் முக்கியமாக பிடிக்காது. எல்லாருமே நிறைவாக பார்க்கணும், எல்லாரையுமே நிறைவாக இருக்கணும், எல்லாருக்குமே எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் நம்ம வாழணும். அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியே தான் இருக்கணும். அந்த மாதிரி திலகா மாதிரியே எனக்கு அப்பான்னா பைத்தியம் தான். இப்போ வரைக்கும் அப்பா என்ன அவர் தப்பே எனக்கு செஞ்சாலுமே அதை நல்லதுன்னு சொல்லி நம்புவேன். எனக்கு வந்து பெற்றவங்க யாருமே குழந்தைங்களுக்கு நல்லது தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருமே செய்வாங்க. ஒரு சில சமயம் முன்கோவத்தினால சின்ன சின்ன விஷயங்கள் மாறலாம். அந்த மாறுதலை ஏற்றுக்கிறப்ப இப்போ எனக்கு இவங்களுக்கும் ஊடாட வந்து சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே எவ்வளோ வேகமாக அந்த பிரச்சனை வந்து சண்டை அதிகமாக வருதோ அவ்வளோ வேகத்துக்கு நாங்கள் ஈஸியாக சரியாகும். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சமாதானம் பண்ணிக்க மாட்டோம், மன்னிப்பு கேட்டுக்க மாட்டோம். எப்படியோ ஒரு போகிற போக்கில் அப்படியே படக்குன்னு சரியாயிடும். அப்போ நம்ம எண்ணம் தான் அது சரியானும் நம்ம மனசில், என் மனசுலேயே அவங்க மனசில் 2 பேர் மனசுலேயே அது தோணணும். அந்த தோன்றது அந்த உள்ளே இருக்கிற ஆத்மா தான் அதை தோண வைக்கிது. அதனால அது ஈஸியாக பேசாமலே பேலன்ஸ் ஆகிடும். அதனால் அந்த பிரச்சனையே நினச்சோம்னா அதை விட்டு வெளியே வர முடியாது. அதுக்குள்ளே நீந்தி போகிறது தான் வாழ்க்கை அப்படின்றதே ரொம்ப நாள் சென்று தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்குள்ளேயே மூழ்கிடுவேன். ஒரு ரூமில் போய் உட்காந்து அழுக. கோவம் வந்துச்சுன்னா வீடெல்லாம் ஒதுங்க வைப்பேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. கோவம் வந்துச்சுன்னா தான் வீடை ஃபுல்லாக ஒதுங்க வைப்பேன். மிச்சனாலாம் வீடு இருக்காது. கோவம் வந்துச்சுன்னா கிளஞ்சி அப்போ தான் எனக்கு ஏதாவது ஒன்று தனியாக இருக்கணும். தனியாக இருந்தாலும் சும்மா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று ஒதுங்க வச்சுட்டு அதை போய் அப்போ எனக்கு கோவம் வந்துருச்சு, ஏதோ ஒரு விஷயம் கோவம் நடந்துருச்சு, அதனால் ஒதுங்க வச்சுட்டு அவங்களும் கிளச்சிடுவாங்க. அது மாதிரி குழந்தைங்கக்கிட்டேயும் நிறையா எதிர்பார்ப்போம். ஏதாவது சின்ன சின்ன வேலை செய்யணும், நமக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும், நல்லா படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும்னு. பாப்பா பெரிய பொண்ணும் சரி சின்ன பொண்ணும் சரி 2 பேருமே படிப்பில் எல்லாம் பெரிய பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க தான். சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. எதிர்த்து பேசுவாங்கன்றப்ப கோவம் வரும். சரி, அதுக்கு ஒரு டைமிங் கொடுக்கணும்ல. எல்லாத்துக்குமே ஒரு கால அவகாசம் இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே பாடம் கேட்காட்டாலும் உங்களுக்குள்ளேயே பேசுகிறேன்னா எனக்கு இந்த கால அவகாசம் எனக்கு கிடச்சிருக்கு. அது மாதிரி குழந்தைங்களுக்கும் அந்த கால அவகாசம் கிடைக்கிறப்ப அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக மாறுவாங்க. நம்ம யாரையும் கம்பல் பண்ண முடியாது. அதாவது வர்ற நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்து சாமிக்கு வந்து எல்லாருக்கிட்டையுமே பாடம் சொல்லி எல்லாருமே கரெக்டாக இருக்காங்கன்றது அவருக்கு தெரியாது, சொல்ல முடியாது. ஒரு சில சமயம் மேலே ஏறுவோம், திடீர்னு வலிக்கி விடுவோம், திரும்பி ஏறுவோம். இந்த மாதிரி மாறி மாறி ஏற்றம் இறக்கமும் இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்றது நிறைய விஷயங்களை நிறைய பேர் வாழ்க்கையோட பார்த்து அனுபவத்தை நம்ம கீழே உள்ளவங்களையும் பார்க்க வேணாம், நமக்கு மேலே உள்ளவங்களையும் பார்க்க வேணாம். நமக்குள்ளே உள்ள நம்மளை தேடணும். நம்மளை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா தான் நம்ம சுற்றி உள்ளவங்களும் நம்ம கூட உள்ளவங்களும் நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். அதாவது எல்லாரையும் கவனிக்கிறேன், என்னோட சொந்தத்தை கவனிக்கிறேன், என் கூட இருக்கிறவங்க கவனிக்கிறேன்னு அப்படியே அவங்கள தான் எல்லாமே இது பண்ணி அவங்கள விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற தாட்டு வந்து இருந்தது. இப்போ அது இருக்கக்கூடாதுன்றது நிறையா இப்போ உணர்ந்திருக்கேன் நான். நம்ம தேடணும். நமக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம், நம்மளோட வேலைகள் என்ன, நம்ம செய்ய வேண்டியது என்ன.
கோயில் குளம் எதுவும் போகணுமோ வைக்கணும் அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம கடமையை நம்ம கரெக்டாக நம்ம அன்றாட வேலைகளை கரெக்டாக செய்கிறப்ப நான் செய்யலை இந்த வேலையை. ஒரு சாப்பாடு செய்கிறதுனா கூட உள்ளே நுழையிறப்ப நான் செய்ய போகிறேன், என் பிள்ளைகளுக்கு செய்ய போகிறேன், என் வீட்டுக்காரருக்கு செய்ய போகிறேன்னு நுழையாமல் இப்போ நம்ம உள்ளே வந்து கடவுளை நினச்சி உள்ளே போகிறோம். அந்த கடவுள் தான் அந்த எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுக்குறாரு நமக்கு. அதனால ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட்டு நல்லாவே வரும். இன்புட்டு நல்லா கொடுக்குறப்ப கடவுளே இன்புட்டாக கொடுக்குறோம். அப்போ அவுட்புட் வந்து நல்லபடியாக வரும். 1-2 நான் வேறு சமய சிந்தனை நான் வந்து எனக்கு இன்னொரு கெட்ட பழக்கம் இருக்குது. பாட்டு கேட்டுக்கிட்டே தான் வேலை வைப்பேன். பாட்டு பைத்தியம் நான் பாட்டு கேட்டுக்கிட்டே தான் வேலை வைப்பேன். ஆனால் ரேடியோ போகிறது அத்தைக்கும் என் வீட்டுக்காரருக்கும் பிடிக்காது. டொக்குன்னு வந்து அமர்த்துவாங்க. சார் என்னடா அது சத்திய சோதனை அப்படின்னு. சரி அப்புறம் கடவுளை நினச்சாலும் அந்த இசையிலையும் ஒரு கடவுளை நினைப்பேன். நான் இசையிலையும் ஒரு கடவுளை பார்க்குறேன். எல்லா இடத்துலையும் கடவுளை எல்லாரையும் கடவுளை பார்க்குறப்ப அப்போ அந்த இசையையும் பார்க்கணும் அப்படின்னு என் மனசில் ஒன்று. மனிதர்கள் மட்டும்தான் கடவுளா, இல்லை கோயிலில் உள்ள சிலை தான் கடவுளா? அதெல்லாம் கிடையாது. நம்ம கூட இருக்கிறவங்க மட்டும்தான் கடவுளா, இல்லை நம்ம பார்க்குற எல்லாரும் தான் கடவுளா? எல்லா இடத்துலையுமே கடவுள். நமக்கு இங்கே வர்ற இந்த சந்தர்ப்பம் அமைச்சு கொடுத்ததும் கடவுள் தான். காலம்தான் கடவுள் தான் காலம். அந்த மாதிரி மனசுக்கு இது. உண்மையில நான் இந்த அளவுக்கு வந்து பேசுகிறேன்றதை எனக்கு எதிர்பார்க்குறேன். கையெல்லாம் நடுங்குச்சு அங்கே உட்காருது. ஐயோ எப்போ கூட போகிறாங்க தெரியல, படப்படன்னு இருக்கே அப்படின்னு. பாடமும் ஒழுங்காக கேட்க மாட்டோம். நம்ம அறகுறையும் கிடையாது, முழுசும் கிடையாது, 2 கெட்டியா. என்ன செய்ய போகிறோன்னே தெரியலையே. ஏதோ மனசுக்கு நமக்கு இப்போ குழந்தையா நம்ம எல்லாருமே இருக்கோம். எல்லாருமே சொந்தமாக இருக்கோம். ஐயோ அவங்க கேட்டால் நம்மளை வைவாங்க அப்படின்ற பயம் இருந்தால் இந்த இடத்துல எல்லாருமே சமநிலையாக இருக்கிறனால நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு எப்படி நம்ம பேசணுமோ, நம்ம குழந்தை வந்து அழுது இண்டிகேட் பண்ணும் அம்மாவுக்கு. எனக்கு பசிக்குது அப்படின்றத அழுது தான் அந்த அம்மா வந்து அழுதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பசியாக வரும். அது மாதிரி எனக்கு வந்து எல்லாரையும் பார்த்தோன்னே என்ன அறியாமே நான் பேசுகிறேன். நான் தான் பேசுகிறேன்றதை இந்த இடத்துல நினைக்கிறேன். எனக்குள்ளே உள்ள ஆத்மா தான், எனக்குள்ளே உள்ள கடவுள் தான் பேசுது. எவ்வளோ வருத்தங்கள், சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே வந்துட்டு தான் போகுது. இருந்தாலும் அதையும் நீந்திட்டு போகிறதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களோட ஊக்குவிப்போம், அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டு அவசியம். எனக்கு முழு என்கரேஜ்மெண்ட் என் வீட்டுக்காரர் தான். நான் வந்து இப்படியே போயிடுவேனா, வருஷம் ஃபுல்லாக எனக்கு சாப்பாடு வைக்கிறது, பிள்ளைகளை பார்த்துக்கிறது, இப்படியே ஒரு நார்மலான பொண்ணாக ஒரு சராசரியான பெண்ணாக மாறுவேனா, அப்படியே போயிடுவேனா, நிறைய எண்ணங்கள் குழப்பங்கள் என் மனசில் இருந்தது. அந்த குழப்பத்தை வந்து அப்படி இல்லை, நான் உன்னை பார்க்கல, நீ நானும் வேற இல்லை, எனக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் நான் வேலை போகணும்னு நினைக்கிறேன்னா அதில் உனக்கும் பங்கு இருக்குது, உனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு என்னைய சொல்லி எனக்காக கடையெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. பாடுறா என்ன நம்பி கடையெல்லாம் வச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். இப்போ வரைக்கும் நான் என்னை கிளி பார்ப்பேன். பார்த்ததுக்கப்புறம் வீட்டுக்காரர் கவனிக்கிறேன் அதுவும் சொல்லிட்டாரு. யார் வச்சு கொடுத்தாங்களோ அவங்க வயலேருந்து வர வர கடை தான் மைண்ட்லலாம் இருக்கும், நினப்புலலாம் சிந்தனை. தூக்கத்தில் கூட கடையை பற்றி இது 10 ரூபா, இது 20 ரூபா தூக்கத்தில் அதுக்குள்ள ரொம்ப ஈடுபாடாயிடுச்சு. அதாவது என்னன்னா எனக்கு அந்த ஒரு இதுல என்னன்னா காசு இன்னைக்கு அதாவது பணம் பொருள் எல்லாமே போக வரும். மனிதர்களை சம்பாதிக்கிறதா கஷ்டம். அதை நான் சம்பாதிக்கணும்னு எப்பயுமே ஆசைப்படுவேன். இப்போ நான் கடவுள்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு வேண்ட மாட்டேன். ரொம்ப கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன். பூஜை புனஸ்காரெலாம் பண்ண தெரியாது. பண்ணுறவங்கள வேணால் அப்படி வேடிக்கை பார்ப்பேன். சாமியாரெல்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே எனக்கு வித்தியாசமாக இருக்கும். அந்த எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான். செவ்வாய் மட்டும்தான் சாமி கும்பிடுவாங்க. மிச்ச நேரம்லாம் அவங்க பாட்டு ஜாலியாக குரூப்பாக உட்கார சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கும். எல்லோரும் வேலையாதுன்னு போகிறப்ப, கூலி வேலை அப்படின்னு போகிறப்ப எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுலேயே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாப்பாடு சாப்பிட்றத விட எல்லோரும் சேர்ந்து உட்காடுறோம், அதுதான் மேட்ரு. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது இப்போ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் தனியாக இருக்கிறத விட அந்த நிறைய பேர் கூட சேர்ந்து இருக்கோமா, பேசுகிறோமா, அதுவும் இப்போ நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்கள பேசுகிறத விட புரியாதவங்க, திடீர்னு பார்க்குறவங்க, திடுத்துப்புன்னு எப்போயாவது சந்திக்கிறவங்க, வருஷத்துக்கு ஒருக்கா. இப்போ கலைவாணிக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா குரு பூர்ணிமாக்கு தான் சந்திக்கிறேன். தனலட்சுமி அப்படி தான் சந்திக்கிறேன். என்ன பார்த்தாலும் ஒரு மலர்ந்த முகத்தோடு பார்க்குறாங்க இல்லையா, அப்போ ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம். இது எல்லாமே யாருனால? கடவுளால் தான். கடவுள் தாய் இந்த 2 ரூபத்தில், 2 ஈக்குவலாக பேலன்ஸ் ரூபத்தில் சாமி இருக்காங்க. கடவுளாக மட்டும் நான் பார்க்கல, அம்மாவாகவும் பார்க்குறேன் சாமியை. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாரையும் அரவணைச்சு ஒரு சில நான் பாடம் கேட்குறேன்னு கம்பல் பண்ண மாட்டார். நீ ஏன் கான்ஃபரன்ஸ் வரல, நீ ஏன் பாடம் கேட்கல, எதுவுமே பண்ணு. அவங்க மனசுக்கு தெரியும் நான் எப்போ வரணும் எப்போ போகுன்றது
எனக்கு விதிச்சிருக்கும். அந்த விதிக்கப்பட்ட நேரம் நான் கண்டிப்பாக வருவேன், செய்வேன். நான் கூட 2 நாள் முன்னாடி கூட கேட்டேன், ஏங்க நான் பாடமே கேட்க மாட்டேன், கான்ஃபரன்ஸும் பேச மாட்டேன், என்ன எப்படி லிஸ்ட்டில் எழுதுனீங்க இப்படி கேட்டேன் நான். அப்படிலாம் இல்லை, சாமி சொன்னால் எழுதிடுவோம் அவ்வளோதான் அப்படின்னாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல அவரோட குழந்தைய என்னை ஏற்றிருக்காருன்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதனால் நான் சாமியை வந்து கடவுளாவோ சிவனாவோ பார்க்கல, தாயாக பார்க்குறேன். எல்லாருக்கும் தாயாக, எல்லாரையுமே அரவணைப்பார். தப்பு பண்ணாலும் கண்டிப்பார், நல்லது பண்ணாலும் பெருமையாக சொல்லுவார். நான் இப்போ ஏதாவது ஒரு குழம்பு நல்லா ஆச்சுன்னா, எப்படிப்பா அதை வைக்கிற, நல்லா செய்கிறீ அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவார். சாமி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, வந்தாங்கன்னா அந்த வீட்டோட வைப்ரேஷனே வேற மாதிரி இருக்கும். 1008 சண்டை, வீட்டுக்குள்ளே 1008 சண்டை, எண்ண முடியாத சண்டை சச்சரவு நிறையா சின்ன சின்ன மனசாக இருக்க தான் செய்யும். ஆனால் சாமி இருக்கிற வைப்ரேஷனில் எங்களுக்கு எதுவுமே இருக்காது. அதையுமே அப்படியே பிளாங்க் ஆகிடும். புது காகிதத்தில் புதுசாக நம்ம கவிதை எழுதுறோம்ல, அது மாதிரி ஆகிடும். அந்த புது கவிதை மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கு கடவுள் மாதிரி சாமி வருவாங்க. அவங்க வந்தப்போ அந்த வைப்ரேஷனே எங்களை சரிப்படுத்திடும், பாசிட்டிவ் எனர்ஜி ஆகிடும். நெகட்டிவ்ன்ற வேலைக்கே இருக்காது. பொதுவாகவே நான் லொடலொடன்னு பேசுவேன். யாருனாச்சும் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டால் நான் 4-5 பதில் சொல்லுவேன், ஒரு பதிலாக முடிக்க மாட்டேன். இவங்க ஏன் சொல்லுவாங்க, நான் கேட்ட கேள்வி என்ன, நீ சொன்ன பதில் என்ன, நீ நான் ஒன்று கேட்டால் நீ 4 சொல்கிற, காரணம் நல்லா சொல்கிற அப்படிவாங்க. அதாவது என்னென்னா அந்த இடத்துலேருந்து நான் எஸ்கேப் ஆகி வரணும், அவ்வளோதான். ஏதாவது தப்பு பண்ணிட்டா எஸ்கேப் ஆகிட்டு வரணும். இப்போதைக்கு நமக்கு அந்த சொல்யூஷன் தான். அதுக்குள்ளே போய் அதை சரி பண்ணணுன்றது அதுக்கப்புறம் தான் தோணும். அதனால அந்த மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் கடவுளாக பார்க்கணும். அதை ஒரு சில சமயம் அந்த முத்துச்செடி அக்கா கூட சொன்னாங்கன்னு சொன்னாங்க, என் வீட்டுக்காரை மட்டும் கடவுளை பார்க்க முடியலனால அப்படின்னு சொன்னாங்கன்னு கான்ஃபரன்ஸ் மூலியமாக கேட்டேன். என்கிட்ட தனியாக யாரும் கூப்பிட்டு சொல்லலை, கேட்டேன். அந்த மாதிரி ஒரு சில சமயம் எனக்கு தோணும், ஏன் எனக்கு பிடிச்சவங்கள மட்டும்தான் கடவுளாக பார்க்க வருது, அவங்க சொன்னால் மட்டும்தான் எனக்கு வருத்தம் வருது, பிடிக்காதவங்க எது சொன்னாலும் அதை நம்ம சுத்தமாக காதலே வாங்கக்கூடாதுன்ற மாதிரி ஏன் தோணுது, ஏன் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க பார்க்குறேன். அப்போ இதிலே உனக்கு அகங்காரம் இருக்குல்ல, அந்த அகங்காரத்தை அழி. எல்லாருமே ஒன்றே மாதிரி ஒரு இதுதான், ஜீவன் தான். எல்லா ஆத்மாவுமே அந்த உலகத்துக்கு நல்ல ஒரு சுதந்திரமான காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். முன்னாடி உள்ளவங்க பண்ண ஒரு நல்ல இதில் தான் இந்த சுதந்திரமான காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இன்னும் புனிதமான இந்த பாடத்தெல்லாம் கேட்டு இந்த ஒரு குழுக்களோடு நம்ம சேர்ந்து சுவாசிக்கிறப்ப இன்னும் அது ஆனந்தமாக இருக்குது, சொல்லக்கூட வார்த்தை இல்லை, ரொம்ப பேரானந்தமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் இந்த பிரிவினை, எல்லாருமே சமமாக இருக்கிறப்ப நீ தண்ணியாக இருக்கிறப்ப தண்ணியாகவே இரு, திடீர்னே கிரவுண்ட் வாட்டரை போகிற, தண்ணியாக இருக்கிறப்ப நடுநிலை எல்லாத்தோட கலந்துரு, யாரையுமே பிரித்து பார்க்க வேண்டாம். சர்பத்தில் கலந்தாலும் தண்ணி தான், பாலில் கலந்தாலும் தண்ணி, அது அதோட நிலையில் அது மாறாது. அதே மாதிரி நம்ம ஆத்மாவாக நம்ம எப்பயுமே உள்ளவரோட சொல்ல கேட்டு நம்ம இருப்போம். யாரையுமே எதையும் பிரித்து பார்க்க வேணாம். எல்லாமே நமக்குள்ளே உள்ளவங்களை நம்ம தேடினாலே, நம்மளை சரி பண்ணிக்கிட்டாலே எல்லாமே சரியாயிடும் அப்படின்றது நிறைய விஷயங்கள்ல அனுபவமாகவும் தெரிஞ்சிருக்கு. எண்ணமே நம்மளை சரி பண்ணியிருக்கு. இது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஐயோ 2-3 நாளாக நம்ம பேசாமல் இருக்கோமே, இது அப்படி விரிசல் ஆயிருமோ அப்படின்ற பயம்லாம் அதிகமாக வரும். அந்த பயத்தினால கூட விட்டு இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிடும். அந்த பயத்தை விட்டுட்டு இது சரியாகணும்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டு நம்ம வேலையை கரெக்டாக பார்த்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும். நமக்கு குழந்தைங்க கொடுத்தது எல்லாமே நம்ம கேட்டு கடவுள் கொடுக்கல, அதாவது அவருக்கு எல்லாமே விதிக்கப்பட்டு தான் எல்லாமே வருது. கடவுள் எல்லாமே நமக்கு கொடுக்க வேண்டியதை தாராளமாக கொடுக்க தான் செய்கிறார். நம்ம கேட்காமல கொடுக்க அந்த தாயுள்ள உள்ள கடவுளை எல்லாருக்குள்ளேயும் பார்க்குறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். இது எந்த பாடத்துலையுமே எந்த ஒரு இந்த பிரம்மகுமாரிகள் அது இதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சாமியோட பாடத்தில் மட்டும்தான் இதெல்லாம் எல்லாருமே கடவுளாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த 3 பாயிண்ட் ஃபார்முலாவை கற்றுக்கிறத விட மெயினான ரொம்ப பயங்கரமான விஷயம்னா இது ஒன்று தான். யாருனாலையும் சீக்கிரத்தில் வராது, ரொம்ப நாள் ஆகும். எனக்கு அவ்வளோ நாள் ஆக தான் செய்யுது. இன்னும் முழுசாக நம்பினான்னு எனக்கே தெரியலை. உள்ளவே எனக்கு சொல்லணும், நீ எல்லாரையும் பார்த்துட்டே அப்படின்னு எனக்கு உள்ளவங்க சொல்லலாம். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். ஆனால் எப்படி நானும் எல்லோரும் மாதிரி எனக்கு ஆசை வரும், எல்லோரும் மாதிரி நம்மளும் கான்ஃபரன்ஸ் பேசணும், எல்லாருக்கிட்டையும் பழகணும், நான் எல்லார்ட்டையுமே சகஜமாக பழகணும்னு ஆசைப்பட்றோம். அதனால் இவங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்ற இந்த தனித்தனி ஒரு எண்ணங்களே கிடையாது. தனித்துவமாக யாரையுமே பார்க்குறதில்ல. எல்லாரையுமே அந்த விஷயத்தில் நான் எல்லாரையுமே என்னைய மாதிரி பார்க்குறேன். என்னைய மாதிரி பார்க்காம இன்னும் உள்ளே போனேன்னா கடவுளாக பார்ப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இனிமேல் பார்க்கணும். எனக்கு
வணக்கம். என் பேர் கலைவாணி. என்னோட ஹஸ்பண்ட் பேர் முருகன். எனக்கு 2 பசங்க, ட்வின்ஸு, அனுஷியா, ரினிஷா. சத்தமாக பேசுகிறேன். ஓகே. கடவுள் அருளாலையும் சாமியோட தயவாலையும் ரொம்ப ரொம்ப நாங்கள் நல்லா இருக்கோம். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க சாமிக்கிட்ட. ஆக்சுவலாக நிச்சயம் ஆன கொஞ்ச நாள்லே சாமிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பேசினோம் ஃபோனில். அப்போது இவங்க என்ன சாமி சாமின்றாங்க, எப்போ பார்த்தா சாமி பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. நம்ம சாமினா ஒரு சில வடிவத்தில், ஒரு ரூபத்தில், இல்லை ஒரு அந்த மாதிரி ஒரு ருத்ராட்ச கோட்டை, காவி வேஷ்டி அப்படி தான் நான் பார்த்துருப்போம். ஆனால் நான் நேரில் பார்த்ததில்ல, ஃபோனில் நான் பேசியிருக்கேன். அப்போது சொல்லும்போது இவங்களும் பேசும்போது என்னடா இது இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு நம்ம தானிப்பாறையில் தான் ஃபஸ்ட்டு சாமி அங்கே போய் பார்த்து பாடம் கேட்டேன். நான் பாடம் கேட்டதுக்கப்புறமும் ஒன்றும் புரியல எனக்கு. என்ன சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் என்னது அப்படின்றது எனக்கு சுத்தமாகவே புரியல. நான் வந்து எப்படின்னா கோயில் குளம் போய் வீட்டில் கந்தசஷ்டி படிக்கிறது அதெல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா அவ்வளோ டெய்லியும் படித்து மனப்பாடம் பண்ணி ஒரு போய் நின்னாலே அவ்வளோ நேரம் நின்று சாமி கும்பிட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் சாமியை பார்த்து பாடம் சொன்னாங்க. சொல்லியும் ஓகே ஏதோ சொல்கிறாங்கப்பா, ஏதோ ஒரு லைன் இது போல் இருக்குது அப்படின்னு தான் இருந்தது. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தைங்கள்லாம் பிறந்து அதுக்கப்புறம் ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டோட மாமனார் வந்து ஹேண்டிகேப்டு. ஸோ அப்போ பேசும்போதே சாமி சொல்லுவாங்க, நீ வந்து சேவை செய்ப்பா, மாமனாவை வந்து கடவுளாக பாரு. ஏன்னா என்னோடய ரிலேஷனும் சரி, என்னோடய சொந்தக்காரங்க எல்லாருமே எப்படின்னா, ஐயோ வாணியா அவங்கள போய் எப்படி பார்த்துப்பா, அவங்களுக்கு கால் சரியில்லையே, இவ தானே போய் பார்த்துக்கணும், இவங்க தானே எல்லாம் போய் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா எனக்கும் அதே மாதிரி தான், உமா சொன்ன மாதிரி தான், யார் என்ன சொன்னாலும் சரி பொலன்னு கண்ணீர் வந்துடும், ஊற்றிடுவேன் கண்ணீர். ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டி சாமிக்கிட்டெல்லாம் பேசும்போதும் சொல்லும்போதெல்லாம் அழுக வரும். அப்போ சொல்லுவாங்க, நீ வந்து கடவுளாக பாருப்பா, கடவுளாக பார்த்து சேவை செய்ய, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கடவுள், நீ சேவை செய்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வாய்ப்புலாம் கிடைக்காது, கஷ்டம் அப்படின்ட்டு நீ கடவுளாக பார்த்து சேவை பண்ணு அப்படின்னு தான் சாமி வந்து எனக்கு சொன்ன விஷயம் இது மட்டும்தான். நீ எல்லாத்தையும் கடவுளாக பாரு, கடவுளான்னு பார்த்து சேவை பண்ணு, நீ எதையும் எதிர்பார்க்காத அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான். அப்புறம் நான் போக 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 அவங்கள கடவுளான்னு பார்த்து அவங்களுக்கு என்னென்ன வேலையோ அந்த நல்ல பணிமடையெல்லாம் செய்கிறது அந்த மாதிரிலாம் நம்ம போயிட்டு இருந்தது. இப்போ கல்யாணம் 2 வருஷம் குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறந்தாங்க. ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அம்மா வீட்டில் ஒரு 6 மாதம் இருந்தேன். அப்புறம் ஃப்ளாட்ஸ் வாங்கியிருந்தோம் ஆல்ரெடி, அங்கே போய் செட்டில் ஆயாச்சு. அப்போ சுற்றி முற்றி இருக்கிறவங்களும் சரி எல்லாரும், எப்படி நீ தனியாக பார்த்துக்கிற, 2 குழந்தையும் எப்படி நீ தனியாக பார்த்துப்ப, அம்மா கூட இல்லையா, அம்மா இல்லையா, நீ மட்டும் எப்படி பார்த்துக்கிற அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க. அப்போ சாமி எனக்கு, நான் அப்பப்போ பேசுவேன், டெய்லியும்லாம் பேச மாட்டேன், எப்பயாச்சும் தான் பேசுவேன். அப்போ சொல்கிறதெல்லாம், நீ குழந்தைய கடவுளாக பாருப்பா, கடவுள் தான் உனக்கு குழந்தையாகவே பிறந்திருக்காங்க, நீ கடவுளுக்கு சேவை செய்கிற, குழந்தைங்கள பார்க்கும்போதும் சரி, அவங்கள குளிப்பாட்டும் போதும் சரி, நீ அந்த கடவுளுக்கு நீ வந்து குளிப்பாட்டுற, கடவுளை நீ குளிப்பாட்டுற அப்படின்ற அந்த வார்த்தைகள் தான் சாமி சொன்ன ஒரு விஷயம். ஸோ அது மைண்டில் போட்டு நம்மளோட 3 பாயிண்ட் ஃபார்முலாவை போட்டு அபியாசம் பண்ணி ஓரளவுக்கு நம்ம லைனுக்கு கொண்டு வரும்போது ராஜாத்தி அக்கா கிட்ட தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு 3 வாட்டி பாடம் சொல்லிட்டாங்க. அப்பயும் வந்து எனக்கு என்னென்னா, நம்ம நல்ல கணவன், அன்பான மாமனார், நல்ல குடும்பம், ஓரளவுக்கு நல்ல வசதி, அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்றதான் பிரச்சனைன்னா, என்ன எதுக்கு நான் அபியாசம் பண்ணணும், நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். இப்போ பிரச்சனை இல்லை ஏதாவது துன்பம் அப்படின்னா என்ன, வீட்டில் சண்டை சச்சரவு நடக்கணும், இல்லை ஒரு பண பிரச்சனை இருக்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருந்தால் தான் அது பிரச்சனைன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நானும் எல்லாருக்கும் சோஷியலாக பழகுவேன், பேசுவேன், எல்லாரையும் கடவுளான்னு பார்க்கும்போது எனக்கு அந்த தாட்டே வரல, இவங்க வேறு அவங்க வேறு, இவங்ககிட்ட தான் இப்படி பேசணும், அவங்கக்கிட்ட தான் இப்படி பேசணும் அப்படின்ற பிரிவினையும் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் கடவுளான்னு பார்க்க ராஜாத்தி அக்கா என்னை கைட் பண்ணி ஓரளவுக்கு நம்ம அப்படியே அந்த பாதையில் வரும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு புரியும் போது, எப்போ புரிஞ்சுது அப்படின்னா, நான் குழந்தைங்களை வந்து கடவுளான்னு பார்த்து அவங்களுக்கு சேவை செஞ்சு, நான் வந்து யாராவது ஒருத்தர் சின்ன ஒரு விஷயம் சொன்னால் கூட போதும், ஐயோ என்ன நம்மளால் பார்த்துக்க முடியாதா, நம்மளால் ஏன் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஆகி நம்மளுக்கு அழுக தான் வருமே தவிர, அப்போது ஐயோ என்ன பண்ணுறது கடவுளே அப்படின்ற ஒரு நிலையை தான் நான் இருந்தேன். அப்போ பாடமும் சாமியும் சொல்கிற விஷயம், நீ கடவுளாக பார்த்து இங்கே பாரு, எல்லாமே இங்கே ஒன்று தான், அந்நியமே இங்கே எதுவுமே இல்லை, நீ வந்து சேவை செய்ய இங்கே வந்து இருக்க, உன்னோட கடமை இதுதான், நீ சேவை செய்ய அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் தான். அது நம்மளுக்குள்ளே உள்ளே போய் நம்மளை ஒரு லைனுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கும்போது
இப்போது அக்கம் பக்கத்துலலாம் வந்து ஆச்சரியப்படுவாங்க, எப்படி எதுக்குமே நீ வந்து கோவமே வராதா, அவங்க வீட்டுக்காரர் கூட நீ சண்டையே போட்டது இல்லையா, ஒரு சின்ன பிரச்சனை கூட இருக்காதா. ஏன்னா கீழ் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சண்டை வரும், பக்கத்தில் வீட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சண்டை வரும். அப்படிலாம் வரும்போது உங்கள் வீட்டிலேருந்து ஒரு சத்தமும் வரலையே, சண்டையே போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு நீங்கள் சண்டை பண்ணுறீங்க, நானும் அப்பாவும் சரியா. அப்போது இங்கே சண்டைன்றது ஏன் வருதுன்னா, எதையா எதிர்பார்க்குறோம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை உள்ளே போட்டு அது நடக்கலை அப்படின்றப்போ அது நம்மளுக்கு வந்து நடக்கணும் அது அந்த விஷயத்தை நடக்க வைக்கணும், அப்போ ஹஸ்பண்ட் மூலிமா அதை நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் அங்கே வந்து சண்டை சச்சரவுன்னு வருது. ஆனால் இங்கே எல்லாமே நமக்கு கடவுள் செயலால் நடக்குது, இங்கே எல்லாமே கடவுளாக தான் இருக்குது. எல்லாமே வந்து கடவுள் செயலாக நடக்கிறப்போ அங்கே சண்டை போட்டியோ சண்டைக்கோ பொறாமைக்கோ எதுக்குமே இடம் இல்லாங்க போயிருங்க. அப்போ ஒவ்வொரு தருணத்துலேயும் கடவுள் நம்மளை வந்து இப்படி தான் வழி நடத்துகிறாரு. ஆனால் அந்த வழி நடத்துகிற விஷயத்த நம்மளால் நுட்பமாக பார்க்க தெரியல. ஏன் தெரியலன்னா, நம்ம சுற்றியும் ஒரு நடக்கிற விஷயத்த தான் பார்க்கணும். அப்போ சுற்றியும் அக்கம் பக்கத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சுற்றியும் தான் பார்க்குறோமே தவிர நமக்குள்ளே வந்து நம்ம பார்த்தது. அப்போ நமக்குள்ளன்னு சொல்லி அதை பார்க்க வைக்கிறது பாடம் மட்டும்தான். அப்போ நமக்குள்ளன்னு எது நம்மளை வந்து தோண வைக்குதுன்னா, நான் ஒரு வாட்டி கான்ஃபரன்ஸில் சொன்னேன், நமக்குள்ளே ஃபஸ்ட்டு தோணுது அது ஆத்மா சொல்கிற வார்த்தைகள் தான். அதை நான் காதில் வாங்காமல் நான் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு நான் சொல்லிட்டேன்னா அது புத்திக்கு போயிடுது. அப்போ புத்திசாலித்தனம் பண்ணும்போது அங்கே கண்டிப்பாக குழப்பம் இருக்க தான் செய்யும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் நான் எது சூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அப்போ குழப்பம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து திட நிச்சயமாக நம்ம ஒரு முடிவு எடுக்க தெரியல. அப்போ உள்ளே தோணும் போதே நம்ம அதை நான் சொல்லிட்டேனா அது பண்ணிட்டேனா அப்படின்னா அது நிவர்த்தி ஆயிடுது, நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிடுது. அப்போ பாடமும் சாமியும் சொல்கிற ஒரு விஷயம் இது மட்டும்தான், உனக்குள்ளே என்ன தோணுதோ அது நீ சொல்லு, அதை நீ பாரு, அதை நீ செய் அப்படின்ட்டு. அதை நான் பார்த்துட்டேன்னா அந்த வேலை முடிஞ்சிருச்சு, ஆட்டோமேட்டிக்காக வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் ஆல்ரெடி கடவுள் எல்லாமே நிச்சயப்பாட்டி தான் இங்கே நடத்தி வச்சுட்ருக்காரு. இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்யணுமோ, இங்கே இந்த நேரத்துக்கு இப்படி போகணுன்னா அதை நம்ம போகிறோம், இந்த நேரத்தில் பசிக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்னா அது சாப்பிட்றோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை நம்ம உணரலை. ஏன் உணரலை அப்படின்னா அந்த நாட்டம் எண்ணம் போய் நம்ம இடிக்குது. அப்போ நான் தான் பண்ணுறேன், இப்போ நான் கலைவாணினா நான் தான் இங்கே ஆதாரமாக இருக்கேன், என் மூலியமாக தான் இது நடக்குது, என் கண்ணு தான் இங்கே பார்க்குது, என் கை தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நான்ற எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் வெளித்தோட்டத்தை பார்த்து நம்ம மயங்கி உள்ளே போயிடலாம். ஆனால் அந்த ஆதாரம் என்ன அப்படின்ற நுட்பத்தை பாடம் உணர்வு. அப்போ இந்த கண் மூலியமா என்னை வந்து கடவுள் பார்க்க வைக்கிறாரு, இந்த கை மூலியமா எங்கள் கடவுள் வந்து வேலை செய்ய வைக்கிறாரு. அப்போ அந்த ஆதாரத்தையே தான் சமயம் எங்களுக்கு காமிச்சு கொடுக்குறது பாடம். அப்போ அந்த பாடத்தின் மூலயமா நம்மளை வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகுது. நம்ம லைஃப் இப்போ மனுஷனாக பிறந்தா இன்னும் நல்லா வாழணும், நிம்மதியாக இருக்கணும், எந்த ஒரு கடன் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் நல்லா வாழ்றது யார் வேணாலும் வாழல, நிம்மதியான அதெல்லாம் காரு பங்களா நிறைய பேர் இருக்காங்க. நிம்மதியான வாழ்க்கை எல்லாம் வாழ முடியாது, அது விஷயம் தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் பார்க்குறேன், கார்கள் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாம் சொத்து சுகம் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை. நிம்மதிக்காக கோயில் படம் தேடி ஓடுறாங்க. ஸோ இந்த பரிகாரம் பண்ணால் நம்மளுக்கு இது நிவர்த்தி ஆகிடுமா, அந்த கோயிலுக்கு போனால் நமக்கு சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம எந்த கோயில் குளமும் போவோம், இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம கடவுளான்னு பார்த்து கடவுளை நினைக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும். அப்போ கடவுள்கிட்ட ஒப்படைச்ச மாத்திரத்திலே அது எல்லாமே சரியாயிடும். அப்போ நான் ஒப்படைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அப்போ நான் தயாராக இருக்கணும்னா எனக்கு அந்த பழக்கம் வரணும். அப்போ எந்த மாதிரி ஒரு பழக்கம்னா எல்லாத்தையும் கடவுளாக இருக்கணும். இங்கே எல்லாருமே இங்கே கடவுளாக தான் இருக்காங்க. இந்த சேரு, வாட்டர் பாட்டில், இது எல்லாமே இங்கே அசையும் பொருள், அசையாத பொருள்னு சொல்லி எல்லாமே இங்கே வந்து ஒன்றா தான் இருக்கும். அப்போ அந்த ஒன்றா இருக்கிறது தான் நான். அப்போ நானோ கடவுளோ பிரிச்சு இல்லை, வேறு வேறு இல்லை, எல்லாத்துக்குள்ளேயும் அந்த கடவுள் தன்மை இருக்கிறது. அப்போ இந்த நிலையை வந்து வேறு யார மூலியமாகவோ இல்லை எழுதி வச்சதை நான் வந்து படித்து மந்திரத்தை படித்து ஒப்பிச்சு அப்படி அதை தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டால் அது தெரியவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எல்லாமே உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா இருக்குது. நான் உணர்ந்தா ஒழிய என்னோட விருப்பத்தை நான் உங்கள் கடவுளான்னு சொல்லி பார்த்து அதில் நான் செயல்பட்டு வரும்போது மட்டும்தான் இது வந்து எனக்குள்ளே ஏற்பட்டு ஒரு தாக்கத்தை ஏற்பட்டு இங்கே நான் எதுக்கு வந்திருக்கேன், எனக்கு உண்டான கடமை என்ன, இங்கே எனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, அப்போ இந்த விதிக்கப்பட்ட விஷயத்தை நான் எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றத பாடம் மட்டும்தான் நமக்கு காமிக்குது. வேறு எதையினாலும் காட்ட முடியாது. ஏன்னா நம்ம மந்திரத்தை படித்து நான் எவ்வளோ நாளும் வேணாலும் சொல்லிடலாம், ஆனால் அதோட உள்ளார்ந்த அர்த்தம் நம்மளுக்குள்ளே போகுமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ அந்த அர்த்தத்தை வந்து எது புரிய வைக்குதுன்னா பாடமாட்டாங்க. ஏன்னா இங்கே கடவுளான்னு பார்க்கறதுனால நமக்கு தெரியுதோ தெரியல, எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா ஓகே, அதை நான் கடவுள்கிட்ட படிச்சுட்டா அது எப்படி நம்மளுக்கு தெரியப்படுத்துறாரோ அப்போ தெரியப்படுத்திடுவார். ஐயோ எனக்கு தெரியலையே நான் பயந்துகிட்டே இருந்தேன்னா அது எனக்கு பயம்தான் இருக்கும்.
அப்போ பயம் வந்து நிவர்த்தி ஆகணும்னா அங்கே கடவுளான்னு பார்த்து ஒப்படைச்சா அது சாத்தியம். அப்போ நான் சாத்தியமில்லாத விஷயத்தை கூட பாடம் வந்து உங்களுக்கு சாத்தியப்படுத்தும். எப்படி சாத்தியப்படுத்துது அப்படின்னா, நான் என்னையை முழுசாக ஒப்படைக்கணும், என்னையை நான் பார்க்கணும். அப்போ என்னையை எல்லாத்துக்குள்ளேயும் நான் பார்த்துட்டேன்னா அது சாத்தியமாயிடும். ஆனால் அந்த பார்க்குற தன்மை வருதா, ஈஸியாக வந்துடுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நான் உமா சொன்னேன், பிடிச்சவங்களை மட்டும் பார்க்க முடியுது, பிடிக்காதவங்கள பார்க்க முடியல அப்படின்னு. அப்போது அந்த பிடிக்குது பிடிக்கலை அப்படின்றது யார் உருவாக்குனது பார்த்தா நானாக தான் இருக்கேன். எனக்கு அனுகூலமாக செஞ்சால் நான் பிடிச்சவங்க அப்படின்றேன், எனக்கு பாதகமாக செஞ்சால் அதை நான் பிடிக்கல அப்படின்றேன். அப்போ இது வந்து அனுகூலமாக இருந்தாலும் சரி, பிரதிகூலமாக இருந்தாலும் சரி, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நம்ம பாடத்தை வந்து வழி நடத்துறது கடவுள் செய்யலாமே, குரு வழிகாட்டுதல். அப்போ எனக்கு வந்து லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் வந்து நான் உணர்ந்தது கிடையாது. ஏன்னா நான் வெல் செட்டில், ஓகே நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு நினப்பு தான். ஆனால் என்னையை உணர்த்தினது அது ஒரு இன்சிடென்ட்னாலையும், அதுக்கப்புறம் பல விஷயங்கள் வந்து நம்மளுக்குள்ள நம்ம மாற்றங்கள் ஏற்படுது, குழந்தைங்க மூலயமா, பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் வீட்டு மூலயமா. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, உன்னை பார்த்தா சரி பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது. சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தா உங்ககிட்ட நல்லா இருக்காங்க, என்கிட்டலாம் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எனக்கு இங்கே நல்லா இருங்க. சில பேர்கிட்ட குழந்தை ஈஸியாக வந்துடுங்க, சில பேர்கிட்ட கண்ணாலே போகாது. அந்த வைப்ரேஷன் சொல்லி அதனால என் பக்கத்தில் ஃப்ரெண்டு வித்யான்னு இருக்கா, அதான் கூட சில பேர் கூப்பிட்டா உடனே வந்துடுது, பயம் இல்லாமல் இருக்கும். உள்ளுக்குள்ள இதெல்லாம் அந்த காரணத்தை பொறுத்து தான் அமையும். இது எப்படி சொல்கிறதுன்னு இப்போ கீழே வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, பக்கத்தில் இப்போ புதுசாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவங்கெல்லாம் நான் போனாலே நல்லா சிரிக்கிறது, விளையாடுறது அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் அவளை அவங்க அம்மாவே சொல்லுவாள், உன்னைய பார்த்தா மட்டும்தான் உன்கிட்ட வரான், உன்கிட்ட நல்லா பழகிறான், சிரிக்கிறான், மற்றவங்கெல்லாம் கூப்பிட்டாவே போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவேன். நீ என்ன மந்திரம் பண்ண, என்ன மாயம் பண்ண அப்படின்னா, நான் எதுவுமே பண்ணலை, நம்ம எல்லாத்தையும் கடவுளான்னு பார்க்குறோம். இப்போ கடவுளான்னு பார்க்கும்போது அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு குட் வைப்ரேஷன் தான் மற்றவங்களுக்கும் போகும். இப்போ சாமி சொல்கிறது, நீ சரியானா இங்கே எல்லாமே சரியாக தான் இருக்கும். அப்போ நான் பார்க்குற பார்வை அந்த உலகத்தை நான் தப்பான கண்ணோட்டத்துலேயே இல்லை நான்ற எண்ணத்தோட கண்ணோட்டத்துலேயே பார்த்தேன்னா அது எனக்கு தப்பாக தான் தெரியும். ஒருத்தன் போகிறான், நான் அவன் திருடன், என்னை திருடிட்டு போயிடுவான் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நடக்கும். ஆனால் அது கடவுள் தான் இங்கே போகிறாரு, கடவுள் தான் இங்கே நடந்து போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் கடவுளாகவே அங்கே பார்த்துட்டேன். நான் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சரி, திருடா இருந்தாலும் திருடிட்டு போட்டுமே, அவன் பொழைச்சிட்டு நல்லா இருக்கட்டும் அப்படின்றதும் நம்ம பாடம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ எல்லா வகையிலுமே வந்து நம்மளுக்கு ஒரு சேஃபாகவும், நம்மளை வந்து வாழ்க்கையை நல்லா வாழ்கிறதுக்கும், நம்ம இந்த பிறப்புக்குண்டான என்ன பயணம் அதை அடையிறதுக்கும், நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் பாடம் நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது. அது சாமி சொல்கிற விஷயம். சாமி நீ இப்போ சொல்கிறத கேட்டு நடக்கும். ஹரிஓம். எல்லாத்துக்கும் ஹரிஓம். ஹரிஓம். என் பேர் கோமலா தேவி, எங்கள் மாமா சோலைக்குமார். 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, சோனாஸ்ரீ, சூரிய கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன அனுபவம் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு செகண்டுமே அனுபவமாக தான் இருக்குது. மேரேஜ் ஆச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு, சாமியை பார்த்தாங்க மாமா. பார்த்துட்டு வந்து என்ன நடந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க, நானும் அவங்கக்கிட்ட சொல்லிடுவேன். அப்போ இருக்கும்போது சாமியை பற்றி சொல்கிறாங்க, விடிய விடிய பேசுகிறோம். சாமியை பார்க்கவே இல்லை, ஆனால் அவங்க விஸ்வாமித்திரர் அந்த படம் கதை இந்த இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப பிரியமாக இருக்குது. சரி, அவங்கள பற்றிலாம் சொல்கிறாங்க, கேட்போம் அப்படின்ட்டு சரின்ட்டு போகிறோம். போனால் மணியண்ணா பட்டறையில் மணியண்ணா, பிரகாசண்ணான்னு ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. சாமி நல்லா ஜாலியாக கலகலன்னு பேசி சிரிப்பாங்க. நான் அப்போ ஏதாவது மந்திரம் சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு கவனிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் என்னடா சாமின்னு சொல்கிறாங்க, கேட்காதுக்கான்னு பேசி சிரிக்க தானே செய்கிறாங்க, வேறு எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு. அப்புறம் சில விஷயங்கள் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டாக பேசணும், சாமி சொன்ன நேரத்துக்கு போகணும், வரணும், இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காது, அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்னை திட்டிடுவாங்க அப்படின்ட்டு